Hello, good morning. Is my voice audible? Yes. Okay, so let's start our today's class. So in our today's class, we are going to talk about theoretical concepts. So meaning, நம்ம next class ல என்னென்னலாம் நம்ம create பண்ண போறோமோ, என்னென்ன YAML files எல்லாம் எழுதி நம்ம practically பண்ண போறோமோ, அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கிளாஸ்ல we are going to understand what is it and what are they. So இன்னைக்கு we are going to discuss about what is a pod. ஒரு podனா என்ன? So what does it mean? And next நம்ம podனா என்ன அப்படின்னு நம்ம பார்த்த அப்புறம் so we are also going to discuss about networking in pod. பட் ஆனா இது வந்து நம்ம networking in podன்றது என்னன்னா நம்ம Kubernetes ஓட பேக் எண்ட். ஸோ K8 ஓட பேக் எண்ட்னு சொல்லுவாங்க. K8ன்றது Kubernetes ஓட ஷார்ட்கட், ஒரு ஷார்ட் டேர்ம் மாதிரி K8 அப்படின்னு. அது பேக் எண்ட் நெட்வொர்க்கிங் எப்படி ஒர்க் ஆகுது, நம்மளே ஓன் நெட்வொர்க்கிங்கும் கிரியேட் பண்ணுவோம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது ஜஸ்ட் ஐபி அட்ரஸ் பாட் டு பாட் கம்யூனிகேஷன்லாம் எப்படி நடக்குது அப்படின்றதுக்காக நெட்வொர்க்கிங் இன் பாட் அப்படின்னு. நெக்ஸ்ட் வில் டாக் அபவுட் ரெப்ளிகா செட், டீமான் செட், அண்ட் நெக்ஸ்ட் நம்ம we also called about deployment. ஸோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னைக்கு கிளாஸ்ல வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ண போற கான்செப்ட், நம்ம பேச போற கான்செப்ட்ஸ். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் ஸ்டார்ட் வித் அ பாட். ஸோ பாட் அப்படின்றது நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ஸோ பாட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அவர் நம்மளோட அப்ளிகேஷன் எங்க ரன் ஆகும்னா நம்ம பாட்ல தான் ரன் ஆகும். ஸோ நம்ம லான்ச் பண்ற இப்போ ஒரு ஹெச்டிபிடியா இருக்கட்டும் இல்லை டாம் கேட்டா இருக்கட்டும், நம்ம என்ன அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இட் வில் பி ரன்னிங் இன்சைட் அ பாட் ஒன்லி. ஸோ இப்போ பாட் அப்படின்றது தான் நம்மளோட லாஜிக்கல் காம்பனண்ட். ஸோ அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் வரலாம். ஸோ இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பெயிண்ட் அப்படின்ற டயக்ராம் யூஸ் பண்ணி ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ பாட் இஸ். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம், லெட் அஸ் கோ அண்ட் டாக் அபவுட் த காம்பனன்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த காம்பனன்ட்டே தான் which is K8 ஓட காம்பனன்ட்ஸ், which is Kubernetes ஓட காம்பனன்ட்ஸ். ஆர்கிடெக்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் kubectl, API சர்வர், கண்ட்ரோல் மேனேஜர், ஸ்கெடியூலர், kubelet, பாடு, kubeproxy, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் நம்ம K8 ஓட காம்பனன்ட்ஸ் நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பாடை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆர்கிடெக்சர்ல மாஸ்டர் நோட் அப்படின்னு எதுக்காக இருக்குன்னா மேனேஜ்மெண்ட்டுக்காக தான். ஸோ அவர் யாருன்னா ஜஸ்ட் ஒரு மேனேஜர். இதை நம்ம ரியல் டைம்ல சொல்லணும்னா மேனேஜர்ன்றவர் ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் மாதிரி. அவருக்கு டெக்னிக்கலா நம்ம இந்த டெவலப்பர், டெஸ்டர் இந்த என்ன பண்றாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனா வேலை வாங்க தெரியும். ஒர்க்கர் நோட்ல போயிட்டு இதை ரன் பண்ணு, இதை செய்யி, இதை லான்ச் பண்ணுன்னு சொல்லிட்டு வேலை வாங்குற பவர் இருக்கு. அப்போ மாஸ்டர் நோடுல, மாஸ்டரோட ஒர்க்கர் நோட்ல நம்மளுக்கு எந்த விதமான அப்ளிகேஷனும் ரன் ஆகாது. ஜஸ்ட் கண்ட்ரோல் மேனேஜர், ஸ்கெடியூலர், இடிசிடி இவங்களாம் தான் நம்மளுக்கு என்ன இருப்பாங்கன்னா உள்ள ரன் ஆகிட்டு இருப்பாங்க நம்ம மாஸ்டருக்குள்ள. ஸோ அப்போ நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே எங்க ரன் ஆகும்னா இங்க ரன் ஆகும், பாட். ஸோ இப்போ நம்ம பாட் அப்படின்றது என்னன்னா, பாடுக்குள்ள நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம பாடுன்றது ஒரு லாஜிக்கல் குரூப் ஆஃப் கண்டெய்னர்ஸ். ஒரு கண்டெய்னர் இருக்கலாம், இல்லை ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னர் இருக்கலாம், அவங்க எல்லாமே சேர்ந்ததுதான் பாடு. ஸோ கண்டெய்னர் இல்லாமல் பாடு இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ஹோம்ஒர்க்காக கொடுத்துருந்தேன், அதை செக் பண்ணிட்டு பாருங்க. பட் இப்போதைக்கு பாட்ல ஒரு கண்டெய்னர் இருக்கு, ஒரு 2 கண்டெய்னர். எந்த சுச்சுவேஷன்ல 2 கண்டெய்னர்லாம் இருக்கும் அதுவும் நம்ம பேசுவோம். ஸோ நமக்கு மாஸ்டர் நோடுன்றது ஒரு ஒர்க்கர் மாதிரி, அண்ட் அது வழியா நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம பாடை நம்மளோட ஒர்க்கர் நோடுக்குள்ள நம்ம லான்ச் பண்ணுவோம். இந்த என் பாடை ரன் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பாடை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, நம்ம பாடை பத்தி நம்ம அப்ளிகேஷன்லாம் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஸோ நம்ம என்ன விஷயங்கள் நம்ம பேசணும். ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு திஸ், நம்ம ஃபர்ஸ்ட் let us talk about what is a pod is. An abstraction layer that represents a group of containers that are deployed together on the same host or node. So it is used to manage the application in Kubernetes. It's a wrap layer for deployed applications. In one pod, multiple containers can also be run.
ஸோ இப்போ பாடுனா என்னன்னா நம்ம சிம்பிளா சொல்லணும்னா பெயிண்ட். ஓகே, ஸோ பாட் அப்படின்றது, ஸோ வி ஹாவ் அ பாட். ஸோ அந்த பாடுக்குள்ள நம்ம டாக்கர் இமேஜ், நம்ம கண்டெய்னர் தான் நம்மளுக்கு ரன் ஆகும். So remember, so this is our pod and inside our container is running. நம்ம Apache HTTPD நம்மளோட Tomcat அப்படின்னு சொல்லிட்டு we will be running inside it. So இது கூடவே இன்னொரு கண்டெய்னரும் லான்ச் பண்ணீங்கன்னா, இந்த பாடுக்குள்ளேயே இன்னொரு கண்டெய்னர் லான்ச் பண்ணீங்கன்னா, அப்ப 2 கண்டெய்னர் நம்மளோட பாட்ல ஓடுது. ஆனா எந்த சிச்சுவேஷன்ல 2 கண்டெய்னர் ஓடுவோம் அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ்ல பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு பாடை கிரியேட் பண்றோம். பட் ஆனா இப்போ ஒரு டாக்கர் கண்டெய்னரை லான்ச் பண்ணும்போது நம்மளுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்குதுங்க. ஸோ டாக்கர் கண்டெய்னரை நீங்க லான்ச் பண்ணீங்கன்னா, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின். ஸோ வாட் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் த லைஃப் சைக்கிள் ஆஃப் டாக்கர் கண்டெய்னர்? அதானங்க லைஃப் சைக்கிள். லைஃப் சைக்கிள்ன்றது நத்திங் பட் லைஃப் சைக்கிள் ஆஃப் டாக்கர் கண்டெய்னர்னு போட்டிங்கன்னா வெரி சிம்பிள். கிரியேட், ரன்னு, பாஸ், ஸ்டாப், டெலீட். இதுதான் நம்ம லைஃப் சைக்கிள். ஸோ நம்ம டாக்கர் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இமேஜை கிரியேட் பண்றோம். ஸோ நம்ம இமேஜை கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதை இமேஜ் ரன் ஆகிட்டு இருக்கு, நம்ம இமேஜை பாஸ் பண்ணி வைக்கிறோம், இல்லை இந்த இமேஜை ஸ்டாப் பண்ணி கண்டெய்னரை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம், ஃபைனலாக கண்டெய்னர் டெலீட்டும் பண்றோம் ஆர்எம் கமாண்டை போட்டு. அப்ப இதுதான் நம்மளோட கண்டெய்னரோட லைஃப் சைக்கிள். ஸோ நம்மளுக்கு எப்படி இந்த கண்டெய்னர் ரன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இட் இஸ் ஹேவிங் அ லைஃப் சைக்கிள் லைக் திஸ். அப்ப இதே லைஃப் சைக்கிள் நம்ம பாடுக்கு இருக்குங்க. அப்போ பாட் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஜஸ்ட் கிரியேட் ஆயிருக்கு ஒரு பாடு, நம்ம கண்டெய்னர் உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ பாடுக்கும் ஒரு லைஃப் சைக்கிள் இருக்கு. நம்ம டாக்கர் கண்டெய்னர் இருக்க மாதிரி பாடுக்கும். ஸோ அப்போ பாடுக்கும் லைஃப் சைக்கிள் என்னென்ன இருக்குன்னா, பெண்டிங், ரன்னிங், சக்சீடு, ஃபெயில்டு, கிராஷ் லூப், பேக் ஆஃப். ஸோ பெண்டிங் அப்படின்ற ஸ்டேட்டுக்கு என்ன? ஸோ வாட் இஸ் பெண்டிங்னா நம்மளோட ஓகே, ஸோ நம்ம இந்த 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 கமாண்ட்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கலாம். இந்த kubectl கமாண்ட்ஸ், pod.yamlன்ற ஃபைலு, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. பட் ரைட் நவ் பெண்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ வாட் டஸ் பெண்டிங் மீன்ஸ் இஸ், நம்மளோட மீன்ஸ் ஒரு பாட் நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்ற ஒரு கமாண்ட் கொடுக்குறேன். நம்ம kubectl கமாண்ட்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல லேர்ன் பண்ணுவோம். பட் எனக்கு ஒரு கமாண்ட் வழியா எனக்கு ஒரு பாடை கிரியேட் பண்ணு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெண்டிங்னு இருக்கும். நம்ம kubectl கமாண்ட்ல கிரியேட் பாடுன்னு கொடுத்த உடனே நம்ம கமாண்ட் Kubernetes அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணோம்னா, ஸ்கெடியூலர் அப்படின்ற ஒரு காம்பனண்ட், நம்ம இங்க இருக்கிற ஸ்கெடியூலர்ன்ற காம்பனண்ட். ஸோ இவர் என்ன பண்ணுவார்னா, இவர் தான் பாடை கிரியேட் பண்றதோட ரெஸ்பான்சிபிள். கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம, இப்ப நான் ஒரு பாடை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டேன், பொதுவா சொல்லியிருக்கேன். என்கிட்ட 2 மெஷின் இருக்கு, ஒரு ஒர்க்கர் நோடு, இன்னொரு ஒர்க்கர் நோடு, 2 ஒர்க்கர் நோடு இருக்கு. பொதுவா நான் என்ன சொல்றேன், kubectl எனக்கு ஒரு பாடை கிரியேட் பண்ண அப்படின்னு சொன்னா ஒரு பாடு கிரியேட் ஆகும். ஆனா இந்த மெஷின்ல லான்ச் ஆகுமா, இந்த மெஷின்ல லான்ச் ஆகுமா, எந்த மெஷின்ல ரிசோர்சஸ் இருக்கு, இது எல்லாத்தையுமே ஸ்கெடியூலர் தான் பார்த்துக்காங்க. சப்போ Kubernetes will accept it and start working with the scheduler and allocate the resources. ஸோ ஸ்கெடியூலர் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா, எந்த மிஷினை லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெடியூலர் நம்மளுக்கு அது பார்த்துக்கும். அப்போ பெண்டிங் என்ன லான்ச் ஆகல, அப்போ பெண்டிங் ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்கெடியூலர் சொல்லிடுச்சு இந்த முதல் ஒர்க்கர் நோட்ல தான் நீங்க லான்ச் பண்ண போறீங்க. அப்போ அங்க போயிட்டு லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் ஆனோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ரன்னிங். ஸோ ரன்னிங் அப்படின்ற இமேஜ் இதுக்கு இன்னொரு பெட்டர் இமேஜே இருக்கு, இங்க இருக்கு. ஓகே, ஸோ நம்ம அங்க பார்த்த அதே காம்பனண்டே தான், அதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, நம்மளோட இங்க ஒரு YAML ஃபைல் நம்ம எழுதுவோம். YAML ஃபைல் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம எழுதுறத பார்த்துக்கோம். ஒரு பாடை கிரியேட் பண்ற YAML ஃபைல். அந்த YAML ஃபைல் நீங்க ரன் பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எது வழியா ரன் பண்ணுவோம், kubectl வழியா தான் ரன் பண்ணுவோம். ஸோ kubectl வழியாக நம்ம ஒரு கமாண்ட் அடிப்போம், kubectl இந்த ஃபைலை ரன் பண்ணு, எனக்கு ஒரு பாடை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம கமாண்ட்ஸ் ரன் பண்ணுவோம். அப்போ அது ஃபர்ஸ்ட் API சர்வருக்கு தான் போகும். ஸோ API சர்வருக்கு தான் போகும். அதுல நமக்கு இந்த மாதிரி ஒரு பாடை கிரியேட் பண்ணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு. ஒரு பாடு, அது ஹோட்டல் புக்கிங் அப்ளிகேஷன், அதுல டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகுது. ஸோ இதுதான் நம்மளோட பாடு. ஆனா இப்ப இந்த பாடு எங்க போய் லான்ச் ஆகணும், எந்த வர்ச்சுவல் மிஷின்ல? ஸோ இப்போ VM1, VM2, VM3ன்றது என்னன்னா 3 ஒர்க்கர் நோடு இருக்கான். 1, 2, 3ன்னு 3 ஒர்க்கர் நோடு இருக்கான்.
அப்ப அந்த 3 ஒர்க்கர் நோட்ல எங்க நம்ம இதுவும் படிப்போம். என்னோட பாடுக்கு எவ்வளவு CPU, எத்தனை GB RAM வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஸோ நம்ம இதெல்லாம் 5th 6th கிளாஸ்ல இதை பத்தி நம்ம லேர்ன் பண்ணோம். பட் இப்போதைக்கு எந்த வர்ச்சுவல் மிஷின்ல இடம் இருக்கும், சிம்பிளா இந்த பாடை லான்ச் பண்ண முடியும்னு இடம் இருந்துச்சுன்னா ஸ்கெடியூலர் என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல ஸ்கெடியூல் பண்ணணும். நீங்க கமாண்ட் அடுத்த செகண்டே பெண்டிங்னு வரும். ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்ல டக்குன்னு நம்மளுக்கு ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு மாறி, ஏன்னா எல்லாமே ஃபாஸ்டா நடந்துடும். ஆனா முதல்ல இட் வில் பி இன் பெண்டிங். எதுக்காகனா எங்க லான்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கரெக்டா செக் பண்ணிட்டு இருக்கேன், செக் பண்ணிட்டு நான் லான்ச் பண்ணிடுவேன். அப்ப அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பெண்டிங். ஸோ இது ஸ்கெடியூலர் என்ன பண்ணும்னா எந்த மிஷின்ல ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்கெடியூல் பண்ணும். ஸ்கெடியூல் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும்னா ரன்னிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னோட பாட் வந்து இட் வில் பி ரன்னிங். ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சக்சீட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்குங்க. அந்த சக்சீடுன்றது நம்மளுக்கு இது வந்து நம்ம டெர்மினேஷன்ல வரும். ஸோ இது டெலிஷன் ஸ்டேஜ். பட் ஐல் எக்ஸ்பிளைன். பட் நார்மலா நம்மளுடைய எப்பவுமே ஐடியல் ஸ்டேட்டா என்ன இருக்கும்னா ரன்னிங்னு சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட இருக்கும். நம்மளோட பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆனா சப்போஸ் ரன் ஆயிட்டு இருக்கும் போதே இந்த 2 சுச்சுவேஷனும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம இங்க ஃபெயில்ட் அண்ட் கிராஷ் லூப் பேக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகாது, பெண்டிங்னு இருக்கு. பட் ஆனால் ரன்னிங்னு போகாம நம்மளுக்கு ஃபெயில்டுன்னு ஆகலாம். ஸோ ஃபெயில்டு அப்படின்றது என்னன்னா உள்ள இருக்க அப்ளிகேஷன் ரன் ஆகல, ஸ்டார்ட்டே ஆகல, ரன் ஆக மாட்டேங்குது, அப்ப ஃபெயில்டு. கிராஷ் லூப் பேக் ஆஃப் அப்படின்றது என்னன்னா நம்மளோட மீன்ஸ் Kubernetes ஒரு இன்டெலிஜென்டான டூல். இப்ப ஃபெயில்டே ஆனாலும் அது என்ன பண்ணும்னா திருப்பி கிராஷ் லூப் பேக் ஆஃப் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டுக்கு போகும். இதோட நேச்சர் என்னன்னா பரவாயில்ல, இப்ப ஃபெயில் தானே ஆயிடுச்சு, நான் திருப்பி ரீட்ரை பண்றேன். இட்ஸ் a retry status of the container after a failure. ஸோ இப்போ ஃபெயிலே ஆனாலும் என்ன பண்ணும்னா கிராஷ் லூப் பேக் ஆஃப் வில் ட்ரை டு ரீஸ்டார்ட். உங்க கண்டெய்னர் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஒன்னு ரன்னிங்னு போகணும், இல்ல ஃபெயில்டுன்னு போகணும். ஸோ அப்போ ரன்னிங் ஆர் ஃபெயில்டுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே போகும். ஸோ இப்போ திருப்பி ஃபெயில்டுன்னு ஆச்சுன்னா திருப்பி கிராஷ் லூப் பேக் ஆஃப். நீங்க இதெல்லாம் நம்ம லைவாவே பார்க்கலாம். நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது இதெல்லாம் நான் காமிக்கிறேன், இந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே. எப்படி நம்ம டாக்கர்லயும் டாக்கர் ஸ்டார்ட், ஸ்டாப், பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமாண்ட்ஸ் எல்லாம் படிச்சோமோ அதே மாதிரி நம்மளும் ஒரு பாடை கிரியேட் பண்ணும்போது இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கமாண்ட்ஸ்னா இதெல்லாம் நம்ம பார்க்குற ஸ்டேட்டஸ்ல பார்க்குற இன்ஃபர்மேஷன். அண்ட் ஃபைனலா when you delete it, சக்சஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம கண்டெய்னரை பாடை கம்ப்ளீட்டா delete பண்ணிட்டீங்கன்னா அது அந்த டேபிள் என்ட்ரி விட்டே போயிடும். But at the time, we can call it as a succeed, or we can say simply pod lifecycle Kubernetes images. Okay. So, this is the same image. Running crash loop back off and okay. So, crash loop back off and photos are but let me show you. Open image in a new tab. Done. Now, our command is this. So, pod is pending phase until the container is started. So, pending. So, we can schedule a pending wait item. அதுக்கடுத்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா ரன்னிங்ன்ற ஸ்டேட். ஸோ ரன் ஆயிட்டு இருக்கு, ஓகே சூப்பர். பட் ஆனால் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா ஃபெயில்டுன்னு கூட வரலாம். 1 or more container the pod has been terminated unsuccessfully, or நம்மளுக்கு ஃபெயில்டுனா என்னன்னா இட்ஸ் நாட் ஈவன் ரன்னிங். ஸோ நெக்ஸ்ட் சக்சீடுன்றது ஆல் கண்டெய்னர்ஸ் இந்த பாட் ஹஸ் பீன் டெர்மினேட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ சக்சீடுன்றது அது டெலிஷன் ஸ்டேஜுக்கு தான் சக்சஸ், நம்ம அப்ளிகேஷன் சக்சஸ்ன்றதுக்குல. அண்ட் அன்னோன்ன்றது என்னன்னா சம்டைம்ஸ் நம்ம when the kubelet stops reporting to the API server. ஸோ அப்படின்னா நம்ம இதெல்லாம் ட்ரபிள் ஷூட்டிங்ல, ஸோ நம்மளோட ஒர்க்கர் நோட்ஸ்ல எல்லாமே கியூப்லெட் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க கியூப்லெட் தான் ஓடுது. இப்போ ஏதோ ஒரு காரணத்துல கியூப்லெட்ன்றத நீங்க இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன ஆயிரும், இந்த பிரிட்ஜ் ப்ரோக் ஆயிரும், இந்த ஆரோ மார்க்கு உடஞ்சிரும். அப்ப நம்ம மாஸ்டருக்கும் ஒர்க்கருக்கும் இருக்க நடுவில் இருக்க லிங்கே போயிருச்சு. அப்ப மாஸ்டர் கிட்ட போயிட்டு என்னோட ஒர்க்கர் 1ல இருக்கிற பாட் என்ன நிலைமையில இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது என்ன தெரியும், தெரியல. ஏன்னா எனக்கு கனெக்ஷன் போயிருச்சு, அது ஓடிட்டு இருக்கா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. அப்ப அன்னோன். ஸோ அப்ப இங்க நம்மளுக்கு அன்னோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்டேட்டும் இருக்கு. ஸோ அன்னோன். ஓகே.
when kubelet fails. Okay, so kubelet fails ஆனா so நம்மளோட status of the pod நமக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு it will show it as unknown. Crash loop back offன்றது அது ஒரு intelligent feature of Kubernetes. நம்மளோட pod ரீஸ்டார்ட் பண்ணும், திருப்பி ஒர்க் ஆகுதா, திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண, திருப்பி ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு இட் வில் பி ட்ரைங் டு ரீஸ்டார்ட் த அப்ளிகேஷன். இது நம்ம லைவாவே பார்ப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஜென்ரலா நம்ம கண்டெய்னரே தான், ஆனா கண்டெய்னர்னு நம்ம Kubernetesல சொல்லாம பாடுன்னு சொல்றோம். ஏன்னா ஒன்னுத்துக்கும் மேற்பட்ட கண்டெய்னரை நீங்க குரூப் பண்ணி ஒரு பாடா லான்ச் பண்ணலாம். பட் ஆனால் நார்மலா ரியல் டைம்ல மோஸ்ட் ஆஃப் த சினாரியோஸ்ல ஒரு பாடுக்குள்ள ஒரு கண்டெய்னர் தான் ஓடும். இன்னொரு கண்டெய்னர் எப்போ ஓடும், எதுக்காக ஓடும்ன்றதை பார்க்கலாம். 3-4 கண்டெய்னர்லாம் ரன் பண்ண மாட்டாங்க. ஸோ தனித்தனி பாடா தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நேம் ஸ்பேசஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் அப்படின்னு 2 வார்த்தை நம்ம பார்க்க போறோம். ஸோ நேம் ஸ்பேசஸ் அண்ட் நெட்வொர்க்கிங். ஸோ நெட்வொர்க்கிங் அண்ட் நேம் ஸ்பேசஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பாட்னா என்ன ஒரு ஜென்ரலா, அதுவும் ஒரு கண்டெய்னர் மாதிரி தான், அது ஒரு லைஃப் சைக்கிள்லாம் இருக்கு. ஸ்கெடியூலர் மூலியமாக பாட் லான்ச் ஆகும். எப்படி நம்ம ஒரு பாடை கிரியேட் பண்றது, அந்த பாட்ல நம்ம டாக்கர் இமேஜ் பேர்லாம் கொடுப்போம். அப்போ உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கும் ப்ராக்டிக்கல் செஷன் அப்போ. பட் ரைட் நவ் வாட் இஸ் பாட் இன் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம நேம் ஸ்பேசஸ் அண்ட் நம்ம நெட்வொர்க்கிங் அப்படின்ற கான்செப்ட் நம்ம போறதுக்கு முன்னாடி, ஸோ இப்போ நம்ம இது வரைக்கும் பேசினதுல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸோ வி ஹேவ் 2 காம்பனன்ட்ஸ். நெட்வொர்க்கிங் நம்ம பார்க்கணும், நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டும் பார்க்கணும். ஸோ வேர் கண்டெய்னர் runtime in the sense கண்டெய்னர் ரன் டைம்னா எனக்கும் என்ன தெரியாது. ஆனா கண்டெய்னர் ரன் டைம்க்கு மேல தான் வந்து we can change the container run time and top of that we can build a containers is what I heard, I read about. So container run timeங்கிறது என்னது, where it comes into picture னு எனக்கும் தெரியல. So that's what I wanted. எனக்கும் கண்டெய்னர் ரன் டைம்ன்ற வார்த்தையும் என்னன்னு தெரியல. container run timeல வந்து docker and then rocket and one more is also exist. இல்ல, ஓகே, கண்டெய்னர் ரன் டைம், ஓ கண்டெய்னர் என்ஜின். ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்றது நம்ம டாக்கர் என்ஜின். நம்ம டாக்கருக்கு பதில்ல என்னென்ன யூஸ் பண்ணலான்றது தான் கண்டெய்னர் ரன் டைம். ஓகே, ஸோ அது இன்ஜின் கண்டெய்னர் இன்ஜின் தான் டாக்கர் என்ஜின், ஆல்சோ known as டாக்கர் என்ஜின், கண்டெய்னர் என்ஜின். ஓகே, ஸோ நம்மளுக்கு நிறைய இது இருக்கு. நீங்க நம்ம படிக்கிறது டாக்கர் தான், நம்மளுக்கு டாக்கர் தான் தெரியும். ஸோ டாக்கரே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா we have mesos, we have container d and rancher, mesos, container d, docker, வேற என்ன இருக்கு, இதெல்லாமே நம்ம ஒரு கண்டெய்னரை பில்ட் பண்ற டூல். ஃபேமஸானது டாக்கர், ஸோ we are learning docker. mesos, container d எல்லாம் வேணும்னா you can pick them and you can use them in the Kubernetes. ஏன்னா Kubernetesன்றது டாக்கர் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணுவேன்றது கிடையாது. mesos, container d இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும். ஒரு பிசிக்கல் ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட், ஒரு சர்வர் எடுத்துக்கலாம். அந்த சர்வர் மேல இப்ப நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கு. ஆன் டாப் ஆஃப் தட் ஐ லவ் டு இன்ஸ்டால் த கண்டெய்னர் ரன் டைம். கரெக்ட்டா சார்? கண்டெய்னர் என்ஜின் நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணோம். கரெக்ட். சோ இப்போ நம்ம ரியல் டைம்ல இப்போ நீங்க லேப் செஷன்ல வர்க் பண்ணும்போது நாம இன்ஸ்டால் பண்ணுவோமா? டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆன் டாப் ஆஃப் தட் பாட் டெப்ளாய் பண்ணுவோமா? இல்ல, நம்ம Kubernetes எல்லாமே நம்ம பார்த்துக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நமக்கு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணவே இல்லையே. அதனாலதான் அந்த கண்டெய்னர் ரன் டைம் எங்க ப்ளே பண்ணுதுங்கிற ரோல் சரியா புரியல. இல்ல, நம்ம அதை பத்தி வரியே பண்ணிக்க வேணாம். Kubernetes will take care of it. நம்ம when you are installing it, so நம்ம K8s வழியா நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அதுவே நமக்கு டிஃபால்ட்டா நம்ம Kubernetesோட கிளஸ்டர் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ கண்டெய்னர்ன்றது ஒரு ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட் தான். அது டாக்கர் சப்போர்ட் பண்ணதா இருக்கலாம், மீசோ சப்போர்ட் பண்ணதா இருந்தா, கண்டெய்னர் டி சப்போர்ட் பண்ணதா இருக்கலாம்.
ஸோ இட் கேன் பி சப்போர்ட்டட் பை எனிதிங். நம்ம இமேஜை நம்ம புல் பண்ணும்போது நம்ம YAML ஃபைல்ல எனக்கு இந்த டாக்கரோட இமேஜ் தான் வேணும்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா Kubernetes will take care of running that. ஸோ நம்ம கண்டெய்னர் இந்த சாஃப்ட்வேரை நம்ம செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ணணும்ன்றது இட்ஸ் நாட் நெசசரி. Okay, okay. So Kubernetes will take care of that, how to run that container. Sorry, இது K8s ரன் பண்ணும்போது இல்லைங்களா சார்? ஸோ இன் ஜென்ரல் ஒரு விர்ச்சுவல் மிஷின் கொடுத்துட்டு இதுல வந்து கண்டெய்னர் பில்ட் பண்ணணும்னா அப்ப நீங்க மேனுவலா யூ ஹேவ் டு இன்ஸ்டால் யுவர் என்ஜின். நம்ம டாக்கர் கிளாஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? இல்ல சார். இங்க டாக்கர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையா? இல்ல. டைரக்டா Kubernetes அப்ப ஓகே. டாக்கர் கிளாஸ்ல நம்ம வெறும் பியூர் டாக்கர் மட்டுமே 3 கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அப்ப கண்டெய்னர்னா என்ன, ஹவு டு பில்ட் அ கண்டெய்னர், டாக்கர் என்ஜின் எப்படி ஒர்க் ஆகுது, how it works, இது எல்லாமே நமக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால தான் நீங்க இந்த கொஷின். ஓகே. ஸோ அங்கே யூ வில் ஹேவ் பேசிக்ஸ் ஆஃப் வாட் இஸ் டாக்கர், வாட் இஸ் கண்டெய்னர், டாக்கர்ல வால்யூம்ஸ்னா என்ன, நெட்வொர்க்கிங்னா என்ன, அது எல்லாமே அங்கே கவர் ஆயிட்டு அதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் இங்கே Kubernetes. பட் எஸ், நீங்க கேட்ட கொஸ்டின், டாக்கர் கிளாஸ்ல நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் டாக்கர் கமாண்டே ரன் பண்ண முடியும். டைரக்டா நம்ம யூஸ் பண்ண முடியும். Kubernetesல K8s வந்து இட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஆல் தோஸ் திங்ஸ். Okay, so K8s will run the runtime, the container runtime also K8s will install, and then on top of that, அதுக்கு மேல pods டைரக்டா நமக்கு இன்ஸ்டால் பண்ற லேயர் வரையும் அது நம்மள வந்து கிரியேட் பண்ணிடுது இல்லையா, செட்டப் கிரியேட் பண்ணுறது. பட் மேனுவலா நீங்க கிளஸ்டர் ரெடி பண்ணும்போது யூ நீட் டு இன்ஸ்டால் யுவர் ரன் டைம் ஆல்சோ. QBADMன்ற ஒரு டெக்னிக், மேனுவல் கிரியேஷன். அப்ப அது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ கம்ப்ளீட்டா கிளஸ்டர் மேனுவலா கிரியேட் பண்றது டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்க்கும்போது யூ ஹேவ் சம் லைக் நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணோம், அண்ட் IAMல ஆக்சஸ் கிரியேட் பண்ணிச்சு, கீபேர் கிரியேட் பண்ணிச்சு, வி ஹேட் அ லாட் ஆஃப் திங்ஸ் இட் கிரியேட்டட். அது எல்லாமே நம்ம மேனுவலா பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஈவன் இன்ஸ்டாலேஷன் ஆஃப் யர் டாக்கர் என்ஜின்ஸ் ஆர் எனி கண்டெய்னர் என்ஜினும் நம்ம வி ஹேவ் டு டு இட் மேனுவலி. ஓகே, ஃபைன். Right. So next we are going to talk about, let's talk about two things, namespaces and networking. So they are both, let us talk about namespaces. Namespaces அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம கிளஸ்டர்ன்ற ஒரு வார்த்தை சொல்றோம். ஸோ கிளஸ்டர்ன்றது என்னன்னா, நம்ம மாஸ்டர் ஒர்க்கர் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் கிளஸ்டர். ஸோ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுல நான் மாஸ்டர் இப்படி குட்டியா எடுத்துக்கிறேன், அங்க குட்டியா அது மாஸ்டர் ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்த்துக்கலாம். அது நான் இன் டாக்கர் வி வாண்ட் கிரியேட் கண்டெய்னர் தட் வில் ஆட்டோமேட் இன் Kubernetes. டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணுவீங்க, ஆனா எங்கேயுமே நம்ம கண்டெய்னர் லான்ச் பண்ண மாட்டோம். கண்டெய்னர்ன்ற வார்த்தையை நமக்கு பாடா தான் கிரியேட் பண்ணுவோம். அந்த பாடுக்குள்ள நம்ம டாக்கர் இமேஜ் வந்து ரன் ஆகும். ஸோ வி டோன்ட் கிரியேட் கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் தான் ஆக்சுவலாக அது உள்ள ஓடுது, ஆனா நம்ம பாடை தான் கிரியேட் பண்ணுவோம். பாட்ல எனக்கு இந்த டாக்கர் இமேஜ் வேணும்னு நம்ம ரைட் பண்ணி விட்டுரும். அதை எனக்கு டாக்கர் ஹப்ல இருந்து எடுத்துக்கிட்டு அதில் நமக்கு லான்ச் பண்ணி விட்டுரும். ரைட். ஸோ இப்போ நம்ம ஐ ஹாவ் அ மாஸ்டர் மெஷின், அதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஸோ மாஸ்டர் மெஷின் தான் நமக்கு எல்லா ஒர்க்கரோட மீன்ஸ் கனெக்ட் பண்ண போகுது. இப்போ கரண்டா எனக்கு எத்தனை ஒர்க்கர் இருக்குன்னா, லெட் அஸ் டாக், லெட்ஸ் சே ஐ ஹாவ் so நமக்கு let's say I have 3 or 4 worker nodes. Okay, done. 1, 2, 3 and 4. ஓகே, 4 ஒர்க்கர் நோட் இருக்கு. இப்போ இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தது தான் நம்ம கிளஸ்டர்னு சொல்றோம். கிளஸ்டர்னா என்னன்னா, ஆக்சுவலா இவங்க எல்லாரும் ஒண்ணுதான், ஒரு குரூப் தான். ஸோ இப்போ இது எக்ஸாம்பிளா எப்படி எடுத்துக்கோங்க, இவங்க எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். ஸோ என்னது 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறீங்க. இதுல மாஸ்டர் அப்படின்றது யாருன்னா, அவங்க டீச்சரு இல்ல கிளாஸ் லீடரு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. ஆனா இப்ப இந்த 5 பேர் எல்லாரும் சேர்ந்தது தான் நம்மளோட கிளஸ்டர். ஆனா இங்க நமக்கு நேம் ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருதுங்க. ஸோ நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வார்த்தை இருக்கு. நேம் ஸ்பேஸோட டெஃபினேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ நேம் ஸ்பேசஸ் இஸ் a way to organize cluster
organized cluster into virtual subclusters. So they can be helpful when different teams or projects share a Kubernetes cluster. So இப்போ இந்த வார்த்தை இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ரியல் டைம்ல நம்மளுக்கு என்விரான்மெண்ட் இருக்கும், கரெக்டுங்களா? டெவ், ஸ்டேஜிங்கு, ப்ரொடக்ஷனு, கியூஏ அப்படின்ற என்விரான்மெண்ட்லாம் இருக்கும். அப்ப நேம் ஸ்பேசஸ்ன்றது என்னன்னா, நம்மளோட கிளஸ்டரையே நம்ம என்ன பண்ண போறோம்னா குட்டி குட்டி குரூப்பா நம்ம பிரிக்க போறோம். ஸோ அப்போ அந்த குரூப்பை தான் நம்ம நேம் ஸ்பேசஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நேம் ஸ்பேஸ்னா ஒரு குரூப், இப்படி இது ஒரு நேம் ஸ்பேஸ். நான் என்ன பண்றேன், என்னோட கிளஸ்டர் ஏ ஒரு குரூப்பா பிரிக்கிறேன். அண்ட் இது ஒரு நேம் ஸ்பேஸ், அண்ட் இது ஒரு நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படி தனித்தனியா நம்ம குரூப்பா பிரிச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலா இவங்க எல்லாருமே தேர் ஆல் பார்ட் ஆஃப் அ கிளஸ்டர் தான். ஸோ இந்த 5 பேர் ஏதாவது கிளஸ்டர் தான். ஆனா நான் என்ன பண்றேன், இதுல ஒரு குட்டியா ஒரு குரூப் மாதிரி இந்த 4 ஒர்க்கர் நோடையும் சேர்த்து ஒரு குரூப். இப்ப இந்த குரூப் நான் என்னன்னு சொல்றேன்னா, இது வந்து என்னோட டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. இது என்னோட டெவ் குரூப் அப்படின்னா டெவலப்மெண்ட் ரிலேட்டட் பாட் எல்லாம் இதுல ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இது என்னன்னா ப்ரொடக்ஷன் குரூப். ஸோ எனக்கு ப்ரொடக்ஷன் குரூப் இல்லைன்னா இது வேற ஏதாவது எனக்கு கியூஏ ஆர் ஸ்டேஜிங், அண்ட் திஸ் இஸ் மை ப்ராட். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இப்படி ஒரே ஒரு கிளஸ்டரையே நான் என்னோட 4-5 கிளஸ்டர்லாம் நான் கிரியேட் பண்ணாம, அப்படின்னா இப்போ இது ஒரு Kubernetes கிளஸ்டர், இதே மாதிரி இன்னொரு கிளஸ்டர்லாம் கிரியேட் பண்ணாம என்னோட கிளஸ்டருக்குள்ளேயே நான் என்ன பண்ணிடுறேன், குரூப் பண்றேன். இது சிம்பிளா சொல்லணும்னா இப்போ 12th ஸ்டாண்டர்ட்னு சொன்னா, ஆனா நம்ம கிளாஸ் ரூம்ல நம்ம எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட் தான். ஆனா நம்ம கிளாஸ் ரூம்குள்ளேயே நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, இப்ப நீங்க ஸ்போர்ட்ஸ் டே அப்படின்லாம் வரும்போது டீம்ஸ் பிரிச்சிருவாங்க. எல்லோ ஹவுஸ், ப்ளூ ஹவுஸ், ரெட் ஹவுஸ், கிரீன் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிச்சிருவாங்க. ஆனா நம்ம எல்லாருமே 12th ஸ்டாண்டர்ட் தான். பட் ஆனா நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு நம்மள ஒரு குட்டி குட்டி குரூப்ஸா பிரிச்சுட்டாங்க நம்மளேவே. ஸோ அதுதான் அப்ப கன்சிடர் யுவர் 12th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம் தான் நம்மளோட கிளஸ்டர்னு நினைச்சுக்கோங்க. அதுல நம்மளோட அப்ளிகேஷன் எல்லாமே இப்படி குரூப்பா பிரிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஒரு பாட லான்ச் பண்ணும்போதுங்க, when you are launching a pod also, நம்ம ஒரு நேம் ஸ்பேஸ்ல தான் லான்ச் பண்ணுவோம். ஸோ நமக்கு டிஃபால்ட்ன்ற ஒரு நேம் ஸ்பேஸே இருக்கும். பேரே டிஃபால்ட் தான், டிஃபால்ட் நேம் ஸ்பேஸ் இருக்கும். நம்ம புதுசா ஒரு நேம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெவ், கியூஏ, ப்ரொடக்ஷன் நம்ம டிஃபால்ட் இருக்கும். சிஸ்டம் நேம் ஸ்பேசஸ் இருக்கும். நாளைக்கு கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் கமாண்டே நம்ம kubectl கெட் நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு தான் கமாண்டே ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்ன நேம் ஸ்பேஸ்லாம் இருக்கு அப்படின்னு காமி அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பாட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி we will be launching it inside our namespaces. அப்ப நான் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான பாடெல்லாம் நான் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ அந்த பாட் எல்லாத்தையுமே நான் இந்த டெவ் நேம் ஸ்பேஸ்ல நான் லான்ச் பண்ணுவேன். ஸோ அப்போ இது எல்லாமே டெவலப்மெண்ட் குள்ள இருக்கும். இப்போ இதுவே நான் கியூஏ நேம் ஸ்பேஸ்ல இருக்குன்னா அதுல கியூஏ சம்பந்தமான பாடெல்லாம் இருக்கும். ப்ரொடக்ஷன் சம்பந்தமான பாட்ஸ். அப்ப நேம் ஸ்பேசஸ் அப்படின்றது இங்க இதுதான் டெஃபினேஷன். Namespaces is a way to organize clusters into virtual subclusters. ஸோ வர்ச்சுவல் சப்கிளஸ்டர்னா ஜஸ்ட் நம்ம பிரிக்கிறோம் குரூப்பா. என்னோட கிளஸ்டரையே மொத்தமா சேர்ந்தது கிளஸ்டர், ஆனா கிளஸ்டருக்குள்ளேயே குட்டி குட்டி குரூப்ஸா நம்ம பிரிக்கிறது தான் வர்ச்சுவல் சப்கிளஸ்டர். எதுக்காகனா they can be helpful when different teams or projects share a Kubernetes cluster. ஒரு கிளஸ்டரை மல்டிபிள் டீம்ஸ் இல்ல மல்டிபிள் ப்ராஜெக்ட்டுக்கே சொல்றாங்க. அப்ப நீங்க 2 கிளைண்ட் 3 கிளைண்ட்லாம் ஒர்க் பண்ண நார்மலா ப்ராஜெக்ட் போக மாட்டாங்க. தனித்தனி ப்ராஜெக்ட், தனித்தனி கிளைண்ட்டுக்கு தனித்தனி கிளஸ்டர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அவங்கவுங்க பில்ல பே பண்றாங்க. பட் ஆனா அவங்களோட ஓன் கம்பெனி தான் 2 ப்ராஜெக்ட் வச்சிருக்கு. நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியா இருக்கும்போது you can go with one second, my internet is unstable, little bit slow. ஓகே, ஸோ இப்போ நீங்க ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி, உங்களுக்கு 2 கிளைண்ட் இருக்காங்கன்னா அந்த சிச்சுவேஷன்ல யூ கேன் கோ ஃபார் 2 கிளைண்ட்ஸ். ஸோ ஒரு கிளஸ்டர் இன்னொருத்தருக்கு, இன்னொரு கிளஸ்டர் இன்னொரு கிளைண்ட்டுக்கு. ஆனால் நீங்க ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, மீனிங் சின்சியர் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, உங்களோட மீன்ஸ் 2 ப்ராடக்ட்டுமே உங்களோட ஓன் ப்ராடக்ட் தான். அப்போ நீங்க ஒரே கிளஸ்டர்லேயே நீங்க 2 ப்ராடக்ட்டையும் ரன் பண்ணலாம். ஸோ அப்போ 2 ப்ராஜெக்ட்டுமே ஒரே Kubernetes கிளஸ்டர்ல ரன் பண்ணலாம். So any number of namespaces are supported within the cluster, each logically separated from other.
but they have the ability to communicate with each other. So ability to communicate, but நம்ம என்ன பண்றோம்னா அதை செப்பரேட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி நம்ம பிரிச்சு வைக்கிறோம். அப்போ கிளஸ்டர்ன்றது இட்ஸ் a லாஜிக்கல் குரூப்பிங் ஆஃப் கிளஸ்டர்ஸ். ஒரு குட்டி குட்டி நம்ம கிளஸ்டரே குரூப்பா பிரிக்கிறது தான். ஸோ அப்போ கிளஸ்டர்ன்றது நான் எதை சொல்றேன்னா இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஒரு மாஸ்டரு 4 ஒர்க்கர், இதுதான் கிளஸ்டர். கிளஸ்டர்ன்றது அதோட டெஃபினேஷன் என்னன்னா குரூப் ஆஃப் நோட்ஸ். ஓகே, குரூப் ஆஃப் நோட்ஸ் அப்படின்னு சொல்லணும். நோடுன்றது என்னது? இதுதான் என்னோட நோடு. ஸோ ஒரு மெஷினையும் நம்ம நோடு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ எவ்ரி மெஷின் இஸ் நோட். அதுல நம்ம இப்படி கிரீனு ப்ளூ ரெட்னு சொல்றோம், அப்படி குரூப் பண்ணி இருக்கிறது தான் கிளஸ்டர். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்மளுக்கு நேம் ஸ்பேசஸ். ஸோ நேம் ஸ்பேசஸ்ன்றது இட்ஸ் மீன்ஸ் நம்ம வர்ச்சுவலைஸ் பண்ணி சப் கிளஸ்டரா பிரிக்கிறது தான் நேம் ஸ்பேசஸ். ஸோ இப்போ நம்ம நேம் ஸ்பேசஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம நெட்வொர்க்கிங் அண்ட் பாடுன்னு சொல்லிட்டு எப்படி பேக் எண்ட்ல நமக்கு நெட்வொர்க்கிங் ஒர்க் ஆகுதுன்ற ஒரு கான்செப்ட் நம்ம லேர்ன் பண்ண போறோம். பட் பிஃபோர் கோயிங் இன்டு தட் செக்மெண்ட், நேம் ஸ்பேசஸ்னா என்னன்னு புரிஞ்சிச்சுங்களா? ஆல் ரைட், ஓகே, சூப்பர். ஸோ இப்போ நம்ம நேம் ஸ்பேசஸ்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம நெட்வொர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் பத்தி பார்க்க போறோம். இது நம்ம கிரியேட்லாம் பண்ண போறது இல்லை. நீங்க ஒரு பாடை லான்ச் பண்ணீங்கன்னா Kubernetes இது எல்லாத்தையும் பார்த்துக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு Kubernetes எல்லாமே நமக்கு பார்த்துக்கும். ஸோ எவ்ரி திங் வில் பி கேரிட் அவுட் பை திஸ். பட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஸோ இது Kubernetes எல்லாம் பார்த்துக்குது, பட் அது என்னன்றது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ண போறோம். ஏன்னா நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி இப்போ எனக்கு பாட் டு பாட் கம்யூனிகேஷன்ன்றது ஏற்படும். ஒரு பாடு இன்னொரு பாடோட பேசுறதுக்கு நமக்கு ட்ரை பண்ணும். ஆனா இப்போ ஒரு மிஷின்ல இருந்து தான், ஒரு நோடுல இருந்து ஒரு கம்ப்யூட்டர் டு இன்னொரு கம்ப்யூட்டர் எப்படி அது பேசும்? ஒரு ஒர்க்கர் நோட்ல இருந்து இன்னொரு ஒர்க்கர் நோடுக்கு எப்படி அதுக்கு பேச தெரியும்? ஸோ அப்போ ஏன்னா மிஷின் விட்டு மிஷின் கம்யூனிகேட் பண்ணணும். ஏன்னா இவங்க இப்போ Kubernetesன்ற வார்த்தையில இந்த கிளஸ்டர்ன்றதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அதுதான் Kubernetesோட மெயின் அட்வான்டேஜ். அதோட Kubernetes எதை நம்மளுக்கு கொடுக்குதுன்னா கிளஸ்டரை தான் கொடுக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஒரு EC2 இன்ஸ்டன்ஸும் தனித்தனின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போ இவங்க எல்லாருமே ஒண்ணுதான், ஒரு ஃபியூஸ் பண்ண மாதிரி எல்லாருமே ஒன்னா நம்ம இணைச்சு வச்சிருக்கோம். அதுக்குதான் இந்த கிளஸ்டர்ன்ற வார்த்தையே வருது. ஸோ இதெல்லாமே நம்ம இன்னும் நிறைய இடத்துல நான் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கிளஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம என்ன சர்வீசஸ்ன்ற நம்ம இப்போ 3rd 4th 5th கிளாஸ்லாம் இன்னும் நமக்கு இந்த கிளஸ்டர்ன்றது இன்னும் நம்ம பெட்டராலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பட் இப்போதைக்கு நீங்க ஒரு பாடை லான்ச் பண்றீங்கன்னா Kubernetes பேக் எண்ட்ல 3 விஷயங்கள் கிரியேட் பண்ணுவாங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், லெட் மீ ஷோ யூ அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இது ரெண்டுமே நமக்கு என்னென்னு எடுத்துப்போம், ரெண்டு நோடு. ஸோ போத் ஆஃப் தம் கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு 2 நோடு. ஸோ தே ஆர் 2 நோட்ஸ். ஓகே, டன். ஸோ இது நோடுனா நான் ஒர்க்கர் நோடை பத்தி சொல்றேன். எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம மாஸ்டர்ல கையே வைக்க மாட்டோம், மாஸ்டர்ல நம்ம தொடவும் மாட்டோம். ஏன்னா மாஸ்டர்ன்றது இட்ஸ் பார்ட் ஆஃப் Kubernetes. ஸோ மாஸ்டர் அவர் பாட்டுக்கு இருப்பாரு மேல, அவர் அங்க இருப்பாரு. பட் வி ஒன்ட் பி யூசிங் த மாஸ்டர் நோட். மாஸ்டர் நோடுக்குள்ள நம்ம உள்ள எதுவுமே பண்ண மாட்டோம். Kubernetes மாஸ்டர் நோடுன்றது எதுனா ப்ராஜெக்ட் மேனேஜர் மாதிரி, ஜஸ்ட் எல்லாமே கரெக்டா ரன் ஆகுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்றதுக்காக மாஸ்டர். ஸோ இப்போ ஐ ஹாவ் 2 நோட்ஸ், 2 ஒர்க்கர் இருக்கு. இப்போ இங்க நான் என்ன பண்றேன், பாடை நான் லான்ச் பண்றேன். ஸோ ஐ வில் ஹாவ் அ பாட். ஸோ இதை வேற கலர் யூஸ் பண்ணிக்கலாம், green. So this is my pod. So this is my pod number 1, pod number 2, pod number 3 and pod number 4. ஸோ அப்போ எனக்கு 2 பாட் இருக்கு, 2 மிஷின்ல இருக்கு. ஸோ மொத்தமா 4 பாடு ரெண்டு சர்வர்ல ஓடிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு பாடுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன், கண்டெய்னர் ஓடுன்னு சொன்னேன். அப்போ இதெல்லாமே பாட், நான் இங்க பேர்லயும் பாடுன்னு எழுதியிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் மை பாட். அண்ட் பாடுக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்கும்னா கண்டெய்னர். So let us say this is my containers. So
This is my container number 1 and this is my container number 2. ரெண்டு கண்டெய்னர் ஓடுது. ஓகே, ஸோ எவ்ரி பாட் வில் ஹாவ் அ ஐபிங்க. ஒவ்வொரு பாடுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒரு ஐபி அட்ரஸ். இப்போ நம்ம படிக்கிறது என்னன்னா நெட்வொர்க் So now it should be fine, right? So yeah, let's continue. So இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்குன்னா, so let's say I have two node. So just நான் ஒரு டயக்ராம் தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ ரெண்டு நோடு இருக்கு. ரெண்டு நோட்ல இந்த கிரீன் கலர்ல நீங்க பாக்குறது பேர் எல்லாமே பாட். அப்போ மொத்தமா எத்தனை பாட் இருக்குன்னா 4 பாட் இருக்கு. 1 2 3 4 4 பாட். அண்ட் அதுக்குள்ள நான் பிரவுன் கலர்ல சர்க்கிள் வரைஞ்சிருக்கு. அது என்னன்னா ஒரு பாடுக்குள்ளேயும் ரெண்டு கண்டெய்னர் இருக்கு அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ஈச் ஆஃப் மை பாட் ஐம் ஹேவிங் 2 கண்டெய்னர்ஸ். அப்போ 1 2 3 4 5 6 7 8 8 கண்டெய்னர்ஸ், ரெண்டு கண்டெய்னர் ஒரு பாட்ல இருக்கு. ஓகே, டன். இப்போ நம்ம ஒவ்வொரு பாடுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். ஈச் ஆஃப் த பாட் வில் ஹாவ் அ ஐபி அட்ரஸ். ஸோ நமக்கு என்ன இருக்கும்னா, ஸோ அப்போ திஸ் இஸ் மை பாட் ஐபி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லெட் அஸ் டாக் அபவுட் அன் ஐபி. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு 10.0.10.0. நம்ம என்ன பண்ணலாம், 10.0.0.20 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும்னா, இப்படி ஒரு பாடோட ஐபி நமக்கு இங்கே லான்ச் ஆயிருக்கு. அப்போ சேம் நம்ம இப்படி ஒரு பாட் ஐபி நமக்கு இங்க இருக்கு. அதே மாதிரி இந்த பாடுக்கு லெட்ஸ் சே ஐ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஐபி 10.0.10. ஸோ அப்போ ஒவ்வொரு பாடுக்குமே ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். அந்த ஐபி அட்ரஸ்க்குள்ள இப்போ ரெண்டு கண்டெய்னர் எனக்கு ஓடுது. இந்த ரெண்டு கண்டெய்னரை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்றது? ஸோ ஹவு டு ஐ ஆக்சஸ் போத் ஆஃப் மை கண்டெய்னர்ஸ்? ஸோ இப்போ கண்டெய்னர்ஸ் எல்லாமே அவங்க ஒரு போர்ட் நம்பர்ல ஓடிட்டு இருப்பாங்க. என்னோட பாடுக்குள்ள நான் இப்போ ஆக்சஸ் பண்ணணும்னா, என் பாட்ல இப்போ கண்டெய்னர் நான் ஆக்சஸ் பண்ணணும்னா, ஸோ இப்போ திஸ் வில் பி இன் லெட்ஸ் சே 8080. அண்ட் இது நம்மளுக்கு என்ன இருக்கும்னா 8081 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ என்னோட கண்டெய்னர் 1 நான் ஆக்சஸ் பண்ணணும்னா என்னோட ஐபி அட்ரஸ் ஆஃப் மை பாடு கோலன் 8080 அப்படின்னு அடிச்சேன்னா இந்த கண்டெய்னர். இப்போ நான் கண்டெய்னர் 2க்குள்ள போடும்னா 10.0.20 கோலன் 8081. சப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு ஐ ஹாவ் அன் அப்ளிகேஷன். ஸோ இப்படி நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு இன் மை பாட். ஸோ அப்போ அதே தான் இங்கேயும் இந்த சேம் கான்செப்ட் நம்மளுக்கு என்னன்னா, இங்கேயும் நம்ம இதை செட் பண்ணலாம். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணலாம்னா, ஸோ ஐ கேன் ஹாவ் சேம் 8080 அண்ட் சேம் 8081. ஓகே, டன். ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாட் டு பாட் கம்யூனிகேஷன், ஸோ நம்மளுக்கு பாட் டு பாட் கம்யூனிகேஷன் and container to container communication, pod to pod communication and pod to pod communication between node. இந்த மாதிரி 3 வார்த்தை வரும்.
So container to container communication, container from one pod to another pod on the same node, and container from one node to another node. அப்ப நம்மளுக்கு இங்க என்ன இருக்குன்னா, இங்க மொத்தம் 3 வார்த்தை வருது. நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ், நெட்வொர்க் பிரிட்ஜ் யூசிங் ஈத்தர்நெட், நெட்வொர்க் ரவுட்டிங் டேபிள். ஸோ இப்ப நம்ம பார்த்த நேம் ஸ்பேஸ்ன்றது வேற. நம்ம பார்த்த நேம் ஸ்பேஸ் அப்படின்றது என்னன்னா, அது வந்து கிளஸ்டர் நேம் ஸ்பேஸ். நம்ம நேம் ஸ்பேஸ்ன்றது கிளஸ்டரோட நேம் ஸ்பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம ஆக்சுவலா டாக்கர்லயுமே இந்த நேம் ஸ்பேஸ்ன்ற கான்செப்ட் இருக்கு. ஸோ நேம் ஸ்பேஸ்ன்றது என்னன்னா ஜஸ்ட் ஒரு குரூப் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், லாஜிக்கல் குரூப் தான். இப்போ கிளஸ்டர் நேம் ஸ்பேஸ் தான் நான் இங்க காமிச்ச எக்ஸாம்பிள். நம்ம கிளஸ்டரை இப்படி ஒரு நேம் நம்ம இப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ வாட் வி ஹேவ் இஸ், எனக்கு 2 பாடு கண்டெய்னர் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ட் இப்போ நம்மளுக்கு எல்லாம் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இதை நீங்க எப்படி நினைச்சுக்கணும்னா, விபிசி கிளாஸ் ஏடபிள்யூஎஸ்ல பார்த்துருப்பீங்க. அந்த விபிசி கிளாஸ்ல உங்களுக்கு சிஐடிஆர் ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று எடுத்திருப்பாங்க. ஸோ சைடர் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிஐடிஆர் ரேஞ்ச் கொண்டதெல்லாம் இதுல ரன் ஆகும் அந்த மாதிரி. ஸோ கன்சிடர் திஸ் இஸ் ஆல் சைடர் ரேஞ்ச். அப்போ நம்மளுக்கு இது எல்லாத்துலயும் ஒரு சைடர் ரேஞ்ச் கொண்டு இருக்கு. என்ன ரேஞ்சுனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10 சீரீஸ் 10.0.0/24 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ /24னா டோட்டல் எத்தனை ஐபி கிடைக்கும் என்ன சொல்லுங்க? 256. ஓகே, இல்ல /16 போட்டாதான் 65,536. 2/24 கொடுத்தா ஜஸ்ட் எனக்கு 256 ஐபிஸ் தான் நம்மளுக்கு வரும். இப்போ கூகுள்ல போயிட்டு சிஐடிஆர் டு ஐபி நம்ம போட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, ஸோ /24 லெட்ஸ் கிளிக் கால்குலேட். இப்போ பார்த்தீங்கன்னா 256 ஐபிஸ் தான் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கு. /24னா ஜஸ்ட் 256. ஓகே, ஸோ எனக்கு 24 நான் கொடுத்தீங்கன்னா எனக்கு இதுதான் ஸ்டார்டிங், இதுதான் எண்டிங். அப்போ 256 ஐபிஸ் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு. அப்போ இந்த நோடுக்குள்ள இருக்க பாட் எல்லாமே /24. நெக்ஸ்ட் இந்த செகண்ட் நோட்ல இருக்கிற பாட் எல்லாமே 11.0.0/24 அப்படின்னு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், let us draw this diagram. So 11.0.0.0 இங்கே இதுக்கு 20 அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். இதுக்கு அதே மாதிரி 11.0.0.10 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இங்கே 11 சீரீஸ். அண்ட் சேம் இங்க உள்ள ப்ரௌன் கலர்ல I have 80, இதுக்கு 80, 81. ஓகேங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன? கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேஷன். ஸோ கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேஷன்னா இப்போ இவங்க 2 பேருமே, ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கண்டெய்னர், இதுதான் என்னோட செகண்ட் கண்டெய்னர். இப்போ நான் இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். ஸோ கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேஷன் பை டிஃபால்ட்டாவே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும், பிகாஸ் தே ஆர் பார்ட் ஆஃப் த சேம் பாட். ரெண்டுமே ஒரே பாடு தான். ஸோ ஒரு பாடுக்குள்ள தான் எனக்கு 2 கண்டெய்னர் இருக்கு. அப்ப ரெண்டுமே ஒரே பாடுக்குள்ள இருக்கிறதுனால தே வில் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அப்போ நம்ம பாடுன்றது நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒரு லாஜிக்கல் குரூப் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பாட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா an abstraction layer that represents a group of container. அப்படின்னா அது ஒரு குரூப் தான், ஒரு லேயர் தான். இப்போ நம்ம இப்படி ஒரு கிரீன் கலர்ல இப்படி ஒரு சுவர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அப்போ அதுவுமே ஒரு குரூப் தான். அப்ப இதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஸோ அப்ப இது ஒரு குரூப், அந்த குரூப்புக்குள்ள நம்ம நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கப்ப இந்த குரூப்புக்குள்ள எத்தனை கண்டெய்னர் வந்தாலுமே, இப்ப இந்த பாடுக்குள்ள நான் 3 கண்டெய்னர் 4 கண்டெய்னர் போட்டாலுமே உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணுக்கு ஒண்ணு பேசிக்குவாங்க. ஸோ இது நம்ம டிஃபால்ட்டா பாடோட நெட்வொர்க் நேம் ஸ்பேசஸ் எல்லாமே ஒரே பாடுக்குள்ளதான் இருக்கிறனால தே கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அகைன் சொல்றேன், if 2 of my container are in the same pod. பாட்னா என்ன, ஒரு குரூப். இவங்க 2 பேருமே ஒரே பாடுக்குள்ள இருக்கிறனால, 2 கண்டெய்னருமே ஒரே பாட்ல இருக்கிறனால they can communicate with each other. ஸோ டிஃபால்ட்டா அவங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஸோ they can communicate. ஸோ
இது வந்து நம்ம எந்த கான்செப்ட்ல நடக்குதுன்னா நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ்னு ஒரு கான்செப்ட். இந்த நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ்ன்றது நம்ம பாடுக்குள்ள இருக்குன்னா எல்லாமே ஒரே பாடு தான், ஸோ ஒரே ஃபேமிலி தான், அப்ப கம்யூனிகேட் ஆயிக்கிறாங்க. இப்போ இந்த ப்ராப்ளம் எங்க வரும்னா, லெட்ஸ் சே மை பாட் நீட்ஸ் டு கம்யூனிகேட் வித் அனதர் பாட். என்னோட இந்த கண்டெய்னரும் என்னோட இந்த கண்டெய்னரும் பேசிக்கணும். ஆனா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இவங்க ரெண்டு பேருமே வேற வேற ஃபேமிலி ஆச்சு. இவர் ஒரு தனி பாடு. ஸோ தட் இஸ் இன் அ டிஃப்ரெண்ட் மீன்ஸ் அது செப்பரேட். என்னோட அதே மெஷின்லயே இன்னொரு பாடும் இருக்கு, ஆனா அது தனி. ரெண்டுமே வேற வேற பாடு. ஆனா இப்ப நான் ப்ராப்ளம் இஸ் ஐ வாண்ட் மை கம்யூனிகேஷன் டு ஹேப்பன். ஸோ 10.0.0.20 8080க்கும் 10.0.0.10 8081க்கும். ஸோ இதுல இருந்து இந்த மெஷின் ஃப்ரம் திஸ் மெஷின் டு திஸ் மெஷின். நான் திருப்பி அதை நம்பர் எழுதுறேன். 10.0.0.20:8080 wants to communicate with. எதோட அது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்குதுன்னா, ஸோ இட் நீட்ஸ் டு கம்யூனிகேட் வித் 10.0.0.10:8081. அப்ப ஒரு பாட்ல ஒரு கண்டெய்னர், ஒரு போர்ட் நம்பர்ல ரன் ஆயிருக்க கண்டெய்னர் இன்னொரு பாட்ல இருக்கிற இன்னொரு கண்டெய்னரோட இன்னொரு கனெக்ட் பண்ணணும்னு நினைக்குது. அப்ப இந்த இடத்துல உங்களோட கண்டெய்னர் ஃப்ரம் ஒன் பாட் டு அனதர் பாட் ஆன் த சேம் நோட். ஸோ இது நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் பிரிட்ஜ் யூசிங் ஈத்தர்நெட். ஸோ ஈத்தர்நெட் அப்படின்னு நீங்க இது செப்பரேட், இது வந்து பேக் எண்ட்ல நம்ம இதெல்லாம் வரிய பண்ணிக்க போறது இல்லை. Kubernetesல we are not gonna learn any of them, we are not gonna create any of them. இது எல்லாமே டிஃபால்ட்டா நான் பேக் எண்ட்ல ஓடும். பேக் எண்ட்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் நம்ம அது ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்படிதான் ஒர்க் ஆகுதுன்ற நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ஸோ வி ஹாவ் அ கான்செப்ட் ஆஃப், ஸோ இருக்கட்டும், ஸோ வி ஹாவ் அ கான்செப்ட் ஆஃப் ஒரு ஈத்தர்நெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அது நம்ம எப்படி டயக்ராம் வரையணும்னா இப்படி வரைஞ்சிக்கலாம். அண்ட் இங்கே நான் இதை ரீப்ரசென்ட் பண்ணிடுறேன், அதை கலரும் ஃபில் பண்ணிடுறேன். Okay, 1 second. Let me erase this. Done. So இப்போ நம்ம இதை என்ன பண்ணுவோம், let us call it as Ethernet அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது நெட்வொர்க் பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ container within the pod will be created on the same subnet as 10.0 in our example. எஸ், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்காக தான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு சீரீஸ், ஒரு 10 சீரீஸ்ல 24 இருக்குன்னா வித்தின் தட் சப்நெட் ரேஞ்சில் தான் உங்களுக்கு எல்லாமே லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பாடோட நெட்வொர்க்கிங்கும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பாடு என்ன நெட்வொர்க்கிங் என்னோட எதோட ஐடியில வேணும்னு சொல்லிட்டு கேன் சேஞ்ச் இட். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சாலே உங்களுக்கு தெரியும். ஒரு /24 178.0.0.0/24 இருக்கும். All your pods will be created in that series only. Yeah, so CIDR range and this is your IP. So இப்போ ஈத்தர்நெட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஒரு மெஷினுக்குள்ளேயுமே ஒரு ரவுட்டிங் டேபிள் மாதிரி இருக்கும். அதோட மீனிங் என்னன்னா, ஸோ இதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, ஸோ இந்த ஈத்தர்நெட்ன்றதுல நெட்வொர்க் பிரிட்ஜ் அப்படின்றதுல ETHER NET இதுல என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, இந்த கனெக்டிவிட்டி. ஸோ இந்த 8080யும் இந்த 8081ம். ஸோ இப்போ இந்த ஈத்தர்நெட்ன்றதுல என்னோட 2 மெஷின்லயுமே இருக்கும். ஸோ அந்தந்த சர்வர்ல அந்தந்த மெஷின்ல இட் வில் ஹேவ் இட். ஸோ ஈத்தர்நெட்னு சொல்லிட்டு ஒரு காம்பனன்ட் உள்ள நம்மளுக்கு சர்வர் லெவல்ல இருக்கு. அதுகிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்னா, என்னோட மெஷின்ல எத்தனை பாடு ஓடிக்கிட்டு இருக்கு, அது ஒருவரோட ஐபி அட்ரஸும் நம்மளுக்கு உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். அப்ப என்னோட கனெக்ஷன் போகணும்னா, ஸோ எப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ என்னோட கனெக்ஷன் போகணும்னா, ஸோ என்னோட இந்த பாடும் கனெக்ட் ஆகணும்னா, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும்னா, ஏன்னா நம்ம என்ன பண்றோம், இந்த கண்டெய்னர் 1 இந்த 8080, இப்போ அது என்ன பண்ணுதுன்னா 10.0.1 10.8081க்கு கனெக்ட் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ இங்க இருந்து இங்க இது கனெக்ட் பண்ணணும்னு நினைக்குது. ஸோ தட் இஸ் த ரெக்வயர்மெண்ட். ஸோ ஃப்ரம் ஹியர் டு ஹியர் அது கனெக்ட் பண்ணணும்னு. பட் ஆனா ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும்னா, இந்த நெட்வொர்க் பிரிட்ஜ் ஈத்தர்நெட்ல போய் பார்க்கும். அது போய் என்ன பண்ணும்னா தேடும். நம்மளோட மெஷின்ல
இந்த நம்பர்ல ஏதாவது பாடு ஓடிக்கிட்டு இருக்கா, 10.0.0.10 அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஓடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணணும்னா ரெக்வஸ்ட் இங்க இருந்து இங்க வரும். ஃபர்ஸ்ட் இங்க வந்துருச்சு, ஆனா அதுக்குள்ள 8081ன்ற போர்ட் நம்பர்ல ஏதாவது ஓடுதா? 8081ன்ற போர்ட் நம்பர்லயும் ஓடுது உள்ள ஒரு கண்டெய்னர். அப்ப இப்படிதான் நம்மளுக்கு கனெக்டிவிட்டின்றது நடக்கும். அப்ப இந்த நெட்வொர்க் பிரிட்ஜ் யூசிங் ஈத்தர்நெட் அப்படின்ற இந்த கான்செப்ட் என்ன பண்ணும்னா உங்களோட நோடு லெவல்ல எத்தனை பாடு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கும். ஸோ எல்லாம் என்னென்ன பாட்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இட் வில் ரிமெம்பர் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன். ஓகே, சூப்பர். ஸோ அப்ப இது வழியா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஒரு கனெக்டிவிட்டி வில் பி எஸ்டாப்ளிஷ்ட். அப்போ என்னோட ஒரே நோடுக்குள்ள, ஒரே சர்வருக்குள்ள இப்ப இங்க இருந்து போயிட்டு கனெக்ட் ஆகி என்னோட பாடு இங்க எத்தனை, இப்ப 100 பாடு கூட ஓடலாம் ஒரே நோட்ல. அப்போ ஒரு ஐபியா அது எல்லாமே இங்க ஸ்டோர் ஆயிருக்கும். அப்போ அங்க இருந்து ஓகே என்னோட இந்த ஐபில ஒரு பாடு ஓடிட்டு இருக்கு, 8081ல ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு அது கனெக்டிவிட்டியை ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா ஒரு பாட்ல இருந்து இன்னொரு பாடு கனெக்ட் ஆகணும்ன்றதுக்காக. ஓகே, ஸோ இப்போ இதுவும் ஃபைன், எல்லாமே ஓகே. ஆனா இப்ப என் ரெக்வஸ்ட் எப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன். வாட் மை ரெக்வஸ்ட் நீட்ஸ் டு ஹேப்பன் இஸ், நான் எங்க பண்றேன், கீழே இங்க இங்க எழுதுறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட ரெக்வஸ்ட் எப்படி போகணும்னா 10.0.0.10ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப இந்த பாடம் எடுத்துக்கிறேன். அதுல 8081 அப்படின்ற போர்ட் நம்பர்ல எனக்கு ஒரு கண்டெய்னர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்ப இந்த கண்டெய்னர் தான் நான் ஸ்பெசிஃபை பண்றேன். ஸோ சம்டைம்ஸ் இட் மே ஆல்சோ நீட் டு கனெக்ட் பாட் ஆன் அ டிஃப்ரெண்ட் நோட். இன்னொரு பாட்ல இருக்கிற இன்னொரு நோடு கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படின்னா 11.0.20:8081 அல்ல 8080 கனெக்ட் பண்ணணும்னு நினைக்குது. அப்ப நம்ம இப்ப என்ன ஆகுது, அப்ப 10ல இருந்து இப்ப 11 அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்ப என்னோட கனெக்டிவிட்டி அது எப்படி கேக்குதுன்னா, so it needs to connect from here to here இப்படி கேக்குது. அப்ப pod from one node to pod to another node, so container from one node to another node. அப்ப இங்க இருந்து நமக்கு மெஷின் டு மெஷின். அப்ப என்னங்க பண்றது, அப்ப எனக்கு தேவையான கனெக்ஷன் இங்க இருந்து இங்க, இது எப்படி நான் எஸ்டாப்ளிஷ் பண்றது? அப்ப இதுக்கு சென்ட்ரலைஸ்டா Kubernetes என்ன பண்ணும்னா ஒரு ரவுட்டிங் டேபிள நோட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கும். ஸோ இட் வில் ஹேவ் அ ரவுட்டிங் டேபிள். ஸோ அப்ப நம்மளுக்கு என்ன இருக்கும்னா ஒரு ஆர்டி ரவுட்டிங் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வச்சிருக்கும். இந்த ரவுட்டிங் டேபிள்ல தான் so what it will have is it will have all the information about all the node and the subnet range, CIDR range. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொன்னோம்னா இப்போ என்னோட நோடு 1 அதுல எனக்கு என்ன இருக்குன்னா 10.0.0:24 அதுல இருக்கு. நெக்ஸ்ட் நோடு 2 இருக்கு, அதுல 11.0.0.0/24 அதோட ஐபி. இதே சப்போஸ் எனக்கு நோடு 3 இருக்குன்னா அதோட பேர். அப்ப என்னோட ரவுட்டிங் டேபிள் என்ன பண்ணும்னா இந்த சிஐடிஆர் ரேஞ்ச் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கும். அப்போ இப்போ என்னோட கனெக்ஷன் எப்படி போகும்னு பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என் கனெக்ஷன் போகணும். அப்ப என்ன பண்ணும்னா இந்த 8081 என்ன கண்டெய்னர் இதோட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் சேம் பாடா இதுல இருந்து இங்க கனெக்ட் பண்ணுமா, கிடையாது. ஓகே, அப்ப சேம் பாடுக்குள்ள கனெக்ஷன் இல்லை. அப்ப நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ்ல இல்ல, ஒரே பாட் டு பாட் கிடையாது, ஒரே பாடுக்குள்ள இருக்க ஒரே கண்டெய்னர் டு கண்டெய்னர் கிடையாது. நெக்ஸ்ட் எனக்கு ஒரே மெஷின்குள்ள இருக்கா அப்படின்றதுக்காக ஈத்தர்நெட்ல போய் செக் பண்ணும். ஈத்தர்நெட்ல போய் பார்க்கும், ஈத்தர்நெட் ஒரே மெஷின்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்லும். இல்ல, ஏன்னா நீங்க கேட்கிற கனெக்டிவிட்டின்றது 11.0.20:8080. ஆனா நம்ம மெஷின்ல ஓடுறது எல்லாமே 10 சீரீஸ் தான், 10ல ஓடுற ஐபிஸ் தான் நம்மளோட பாட் எல்லாமே. அப்ப ஈத்தர்நெட் என்ன பண்ணும்னா இங்க எதுவுமே ஃபார்வர்ட் பண்ண முடியாதனால ரவுட்டிங் டேபிளுக்கு ஃபார்வர்ட் பண்ணிவிடும். ரவுட்டிங் டேபிள்ல போய் செக் பண்ணு 11 சீரீஸ்ல ஏதாவது இருக்கான்னு. இருக்கு, 11.0.24 அப்பனா வேற ஒரு நோட்ல இருக்கு. ஓகே, அப்ப அங்க இருந்து என்னோட இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ரவுட்டிங் டேபிள் வழியா இந்த மெஷின்ல தான். அப்ப அங்க இருந்து நெட்வொர்க் பிரிட்ஜுக்கு போயிட்டு நெட்வொர்க் பிரிட்ஜ்ல இருந்து எனக்கு இப்படி கனெக்டிவிட்டி.
அப்ப டைரக்டா இந்த மாதிரி கனெக்டிவிட்டி எல்லாம் நடக்காது. ஸோ அப்ப அது என்ன பண்ணும்னா போயிட்டு ஐபி டேபிள்ஸ், ரவுட்டிங் டேபிள்னு சொல்லிட்டு நெட்வொர்க்கிங் கான்செப்ட்லாம் கியூபர்னெட்டிஸ்ல இருக்கு. நம்ம அதெல்லாம் நம்ம போயிட்டு எடிட்லாம் பண்ண போறது இல்லை. எவ்ரி திங் வில் பி நம்ம லான்ச் பண்ணும்போதே நமக்கு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கியூபர்னெட்டிஸே பேக் எண்ட்ல அது பின்னாடி என்ட்ரி எல்லாம் பார்த்துக்கும். இப்ப நமக்கு இந்த ஆர்கிடெக்சர்ல கியூப் ப்ராக்ஸி அப்படின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த கியூப் ப்ராக்ஸில எத்தனை பாட் ஓடுது, அந்த பாட்ல எது இதெல்லாம் இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணணும்ன்ற ஒவ்வொரு நோடுலயும் இருக்கும். நீங்க லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஐபி டேபிள், டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன்லாம் நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கும்போது. பட் நம்ம அந்த லெவலுக்குலாம் ஒர்க் பண்ணாதனால ஜஸ்ட் இது ஒரு ஜென்ரலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கியூப் ப்ராக்ஸில இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நம்ம ஐபி டேபிள் கான்ஃபிகரேஷன் எல்லாமே சேம் கியூபர்னெட்டிஸ்லயுமே நம்மளுக்கு இப்படி ஈத்தர்நெட், ரவுட்டிங் டேபிள் இது வழியா நம்மளுக்கு இப்படி கனெக்டிவிட்டி எல்லாம் நடக்கும். ஸோ அப்போ இது பேக் எண்ட்ல ஓடுறதுங்க. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனா, ஒரு நாலேஜா என்ன பண்ணிக்கோங்க, இந்த நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ், ஈத்தர்நெட், ரவுட்டிங் டேபிள் அப்படின்ற கான்செப்ட் எல்லாமே ஒரு தியரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனா ஜஸ்ட் ரிமெம்பர். ஏன்னா இது வந்து என்னன்னா நெட்வொர்க்கிங் இன் பாட்ஸ், எப்படி பாட் கம்யூனிகேட் ஆகுது, பாட் டு பாட் கம்யூனிகேஷன் எப்படி நடக்குதுன்னு. ஏன்னா நம்மளும் என்ன பண்ணணும்னா இதுல இன்னொரு நம்மளும் குபர்னெட்டிஸ் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு இன்னும் கொண்டு வரும். நெட்வொர்க்கிங் இன்னைக்கூட முடியல, இன்னும் நம்ம செப்பரேட்டா வேற பார்ப்போம். பட் இது எல்லாமே நம்மளுக்கு பேக் எண்ட்ல பிஹைண்ட் த சீன்ஸ்ல நடக்கிற கான்செப்ட். நம்ம இது எதுவுமே நம்ம கிரியேட் பண்ண வேண்டாம், மாடிஃபையும் பண்ண வேண்டாம், எல்லாமே டிஃபால்ட்டாவே உள்ள ரெடியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஒரு பாடை லான்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அது ரவுட்டிங் டேபிள்ல போயிட்டு ஈத்தர்நெட்ல போயிட்டு என்ட்ரிலாம் விழுந்துரும். நம்ம கனெக்டிவிட்டி நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்றத மட்டும் நம்ம லேர்ன் பண்ணி. ஸோ ஏன்னா குபர்னெட்டிஸ், டாக்கர் எல்லாமே ஒரு டூல்ஸ். ஸோ நீங்க வரி பண்ணிக்க வேணாம் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ எப்படி ரன் ஆகுதுன்னு ஜஸ்ட் நீங்க கிரியேட் மட்டும் பண்ணா போதும். ஸோ அப்ப இங்க நம்ம புதுசா 3 வார்த்தைகள். ஸோ கண்டெய்னர் டு கண்டெய்னர் கம்யூனிகேஷன் கேன் பி டன் பை நெட்வொர்க் நேம் ஸ்பேஸ். ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரே பாடுக்குள்ளதான் இருக்காங்க. ஆனா கண்டெய்னர் ஃப்ரம் ஒன் பாட் டு அனதர் பாட் ஆன் த சேம் நோடு, ஒரே நோடுனா ஒரே மெஷின்குள்ள இருக்காங்கன்னா அவங்க நெட்வொர்க் பிரிட்ஜ் யூசிங் எத்தர்நெட். ஸோ இது வழியா நம்மளுக்கு தே வில் பி கம்யூனிகேட்டிங். ஆனா இப்ப இதுவே கண்டெய்னர் ஃப்ரம் ஒன் நோட், அதான் ஒரு பாடு ஒரு நோட்ல இருக்கிறதும், கண்டெய்னர் டு அனதர் நோட்ல ஒரு பாட்ல ஓடிட்டு இருக்கிறதும் பேசிக்கணும் அப்படின்னா தே ஆர் யூசிங் நெட்வொர்க் ரவுட்டிங் டேபிள். ஸோ இந்த ரவுட்டிங் டேபிள் வழியாக தே ஆர் கோனா கனெக்ட். ஸோ இந்த 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெட்வொர்க்கிங் இன் பாட்ஸ் அப்படின்ற கான்செப்ட்ல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் ஆர் ரிமெம்பரிங் எனிதிங். ஸோ ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் இன் பாட் அப்படின்றதுக்காக ஒரு காம்பனன்ட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெப்ளிகா செட், டிமான் செட் அப்படின்னா நம்ம போறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 3 டாபிக் நம்ம பார்த்திருக்கோம். பாட்ஸ்னா என்ன, கிளஸ்டர் நேம் ஸ்பேஸ்னா என்ன, அதெல்லாம் வச்சுக்கோங்க. கிளஸ்டர் நேம் ஸ்பேஸ்னா என்ன, குபர்னெட்டிஸ்ல நம்ம கிளஸ்டர் நேம் ஸ்பேஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிரியேட் பண்ணுவோம், பாடும் கிரியேட் பண்ணுவோம். நம்ம பாடை லான்ச் பண்ண உடனேயே அதுக்கு சில நெட்வொர்க்கிங்லாம் நடக்கும். ஸோ அந்த நெட்வொர்க்கிங்ல நம்ம கிரியேட் பண்ண போறது இல்லை, குபர்னெட்டிஸே பார்த்துக்கும். ஆனா நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பாடு கிரியேட் பண்ண போறோம்ல, அப்ப கண்டிப்பா இதுவும் கிரியேட் ஆகும். அப்ப அதை பத்தி நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம் இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம கிரியேட் பண்ண போறது இல்லை. அப்ப நம்ம அது என்ன நெட்வொர்க்கிங் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். நெட்வொர்க்கிங் இன் பாட்ஸ்ன்னு சொல்லிட்டு when you create a pod ஆட்டோமேட்டிக்லி அதுக்கு ஐபி, கண்டெய்னரோட நம்ம என்ன கண்டெய்னர் எந்த இதுல ஆக்சஸ் பண்றோம் அது எல்லாமே அலோகேட் ஆயிரும். பட் நம்ம இதை அவுட்புட்டா பாக்குறது இன்னும் தனி இது. ஏன்னா நம்ம பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே, இப்ப நம்ம படிச்சது எல்லாமே என்ன படிச்சோம்னா இந்த பாட் டு பாட் கம்யூனிகேஷனு, இந்த பாட் டு இந்த பாட் கம்யூனிகேஷனு, இதுதான் நம்ம பார்த்தோம். ஆனா எப்படி நம்ம பாட இன்டர்நெட்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றது, இன்டர்நெட் வழியா எப்படி பாக்குறதுன்றதெல்லாம் நம்ம என்ன பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் பாட் டு பாட் கம்யூனிகேஷன். அப்ப அது நெட்வொர்க்கிங் இன் பாட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் குபர்னெட்டிஸே பார்த்துக்கும். பட் நம்ம அவுட்டர் வேர்ல்டுக்கு எக்ஸ்போஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா டாபிக்ஸ், சர்வீசஸ் அண்ட் குபர்னெட்டிஸ் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இது ஒரு ஜென்ரலான நாலேஜா இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பாடோட ஐபி, அதெல்லாம் கண்டெய்னரோட போர்ட் நம்பர் அதெல்லாமே நான் காமிக்கிறேன். பட் ரைட் நவ் ஜஸ்ட் வி ஆர் சேயிங் நெட்வொர்க்கிங் இன் பாட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்லயே நம்ம இன்னும் 4 விஷயம் கிரியேட் பண்ணுவோம். DAEMON, டிமான் செட்ஸ், ரெப்ளிகா செட்ஸ் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ இப்போ இந்த 3 விஷயத்தை நம்ம பத்தி நெக்ஸ்ட் பார்க்க போறோம். டிமான் செட், ரெப்ளிகா செட் நம்ம ரெண்டுமே பார்க்க போறோம். பட் பிஃபோர் கோயிங் இன் டு தட்,
இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த கான்செப்ட்ஸ்ல நேம் ஸ்பேசஸ் அண்ட் நெட்வொர்க்கிங்ல எனி டவுட்ஸ் ஆர் எனி கிளாரிஃபிகேஷன்ஸ்? ஓகே, ஸோ இப்போ ஃபைன். ஸோ இந்த நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன் பத்தி நீங்க ரொம்ப வரி பண்ணிக்க வேணாம், இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜஸ்ட் இது ஒரு நாலேஜ் தான் மட்டும் வச்சுக்கோங்க. இதை ஈவன் இஃப் யூ ஃபர்கெட் அபவுட் திஸ், இந்த வார்த்தைகள் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இந்த 3 பாயிண்ட் மட்டும். அவ்வளவுதான், இது மட்டும் போதும். மற்றபடி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நான் ஜஸ்ட் நாலேஜா இருக்கட்டுமே டீச் பண்ணேன். இந்த 3 பாயிண்ட்டை நீங்க மெமரைஸ் பண்ணாலே அந்த டாபிக் ஓவர். நேம் ஸ்பேசஸ் புரிஞ்சிச்சுன்னா ஓகே, அது என்ன ஒரு முக்கியமான பாயிண்ட். நம்ம நேம் ஸ்பேசஸ் கிரியேட்டே பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் நம்ம பண்ண போறதே கிடையாது, கியூபர்னெட்டிஸே பார்த்துட்டு போறது. ஸோ அப்போ அதை பத்தி என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போதும். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வி டோன்ட் ஹேவ் டு வரி. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட், ஆனா நம்ம இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப ஹைலி இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ். ஸோ விச் இஸ் ரெப்ளிகா செட்டு அண்ட் டீமான் செட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட். அது ரெண்டுமே அகைன் நம்ம இமேஜஸ்லாம் வரைப்போம். ஓகே, ஸோ வித் இமேஜ் தான் நம்ம அதை பார்க்க போறோம். ரெப்ளிகா செட் அண்ட் டீமான் செட்ஸ்னா என்ன அப்படின்னு. ஸோ இப்போ ரெப்ளிகா செட் அப்படின்றது யார் பார்த்துக்குவாங்கன்னா, நம்ம ரெப்ளிகேஷன் கண்ட்ரோல், அதான் கண்ட்ரோல் மேனேஜர். ஸோ கண்ட்ரோல் மேனேஜர் அப்படின்றது தான் நம்ம இந்த ரெப்ளிகா செட்டு இதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்றது, டீமான் செட் இதெல்லாம் ரன் பண்றது. ஸோ இப்போ ரெப்ளிகா செட் அப்படின்றது என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 4 நோடு எடுத்துக்கிறேன். நோடுனா என்னது, நம்மளோட ஒர்க்கர் நோட்ஸ். மாஸ்டர் இல்லாம 4 நோடு மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த 4 நோடு வச்சுதான் நான் பேச போறேன். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட 4 நோடு இருக்கு. ரெப்ளிகா செட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் யூஸ் டு ஸ்பெசிஃபை உங்களுக்கு எத்தனை மீன்ஸ் உங்களுக்கு எத்தனை பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்றது தான் ரெப்ளிகா செட். ஸோ ரெப்ளிகா செட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வில் ஆல்வேஸ் ட்ரை டு அச்சீவ் த நம்பர். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்றேன், இப்போ இங்க ஒரு ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். என்ன ஃபார்முலானா, இங்கே இடம் இருக்கு. ஸோ என்ன ஃபார்முலானா, ஸோ இந்த பிளாக் கலர் எழுது. ஸோ நம்பர் ஆஃப் parts, it will always try to satisfy the desired number of parts. ஓகே, ஸோ இதுதான் ரெப்ளிகா செட்டோட ஸ்லோகன் மாதிரி வச்சுக்கோங்களேன். ரெப்ளிகா செட் இதுதான் நம்மளுக்கு அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணும். எத்தனை நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கோ அது எப்பவுமே டபுள் ஈக்குவல் டுனா அதுக்கு தேவையான டிசைட் நம்பர் ஆஃப் பார்ட்ஸை மேனேஜ் பண்ண, ஐ மீன்ஸ் மேப் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, நம்மளுக்கு குபர்னெட்டிஸ்ல ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்கு, கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம செலக்டார் லேபிள்னா நம்ம ஃபியூச்சர்ல படிப்போம். பட் ஆனா இப்போதைக்கு கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ, கீ வேல்யூ என்னன்னா டேக்ஸ். நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போது டேக்ஸ்ன்ற ஒரு பேஜ்ல ஒரு கீ வேல்யூ கொடுப்போம். நீங்க ஞாபகம் வச்சிருப்பீங்க, நேம் ஈக்குவல் டு EC2 விண்டோஸ் அப்படின்னு சும்மா பேர்லாம் கொடுத்துருப்பீங்க உங்க வர்ச்சுவல் மிஷின்லாம் கிரியேட் பண்ணும்போது. நேம்ன்றது ஒரு கீ, அதோட வேல்யூன்றது EC2 விண்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம், நம்மளுக்கு என்விரான்மெண்ட் அது ஒரு கீ, அதோட வேல்யூ என்னன்னா டெவ். அப்ப இந்த மாதிரி நம்ம டேக்ஸ் கொடுக்குறோம். இதுதான் அதோட கீ, அதுதான் அதோட வேல்யூ, அதுதான் கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு ஒரு பேரு, இதான் கீ ஒரு வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு குபர்னெட்டிஸ்லயே இந்த கீ வேல்யூ பேர் ஒரு முக்கியமான பங்கு ப்ளே பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான பங்கு ப்ளே பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, நான் ஒரு கீ வேல்யூ பேரோட, ஸோ ஒரு கீ வேல்யூ பேரோட நான் என்ன பண்றேன்னா நான் கிரியேட் பண்றேன். அதை நம்ம குபர்னெட்டிஸ்ல லேபிள்னு ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க. லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. என்ன பண்றேன், லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னா, என்னோட நேம் அப்படின்னு சொல்லிட்டு மை ஆப் அப்படின்ற ஒரு பேர்ல நான் ஒரு பாட லான்ச் பண்றேன். இதுதான் லேபிள். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ லேபிள்னா என்னன்னா ஒரு கீ வேல்யூ பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க.
நம்ம EC2 இன்ஸ்டன்ஸுக்கு பேர் வைப்போம்ல, அதே தான் நான் என்னோட பாடுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். மை ஆப்ன்ற பேர்ல என் பாடுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெப்ளிகா செட் அதோட வேலை என்னன்னா, ஸோ வாட் இஸ் த ஜாப் ஆஃப் ரெப்ளிகா செட்? ஸோ இப்போ நான் ரெப்ளிகா செட் ஈக்குவல் டு 3 அப்படின்னு நான் கொடுத்து நான் பாட லான்ச் பண்ணனா எனக்கு 3 பாட் லான்ச் ஆகுங்க. எனக்கு 3 பாட் வேணும்னு சொல்லிட்டு லான்ச் பண்றதுக்கு ரெப்ளிகா செட் யூஸ் பண்ணும். 10 பாட்னா 10 பாட். இப்ப நான் ரெப்ளிகா செட் 3ன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அப்ப எனக்கு என்ன பண்ணும்னா 3 பாடு லான்ச் ஆகும். ஸோ அப்ப என்ன பண்றேன் 3 பாடு. ஆனா ரெப்ளிகா செட் டஸ் நாட் கேர் அபவுட் த ஒர்க்கர் நோட். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு கிளஸ்டர் தான். கிளஸ்டர்னா என்ன, எல்லாருமே ஒரு ஃபேமிலி தான். அது எங்க லான்ச் ஆகுதுலாம் தெரியாது. இது ஒரு இடத்துல 3 பாட். ஸோ 1 2 இங்கேயே கூட 3 கூட வரலாம். ஸோ தட் டசன்ட் மேட்டர். என்னோட அப்ளிகேஷனுக்கு 3 பாடு தேவை. அப்ப இதுதான் 4 நோடு. ஸோ அந்த கிரே கலர்ல இருக்கிறது எல்லாமே நோடு. இதை நான் இங்க ஒரு எழுதியும் வச்சுக்கிறேன். இது எல்லாமே நோடு. ஓகே, ஸோ அப்ப 4 நோடு இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ரெப்ளிகா செட் 3 அப்படின்னு நான் கொடுத்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அப்ப எனக்கு என்னன்னா 3 அப்ளிகேஷன் லான்ச் ஆகும். அந்த 3 அப்ளிகேஷனுமே என்னன்னா நேமு, மை ஆப், இந்த பேர்ல எனக்கு லான்ச் ஆயிருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த குட்டியா எழுதிக்கிறேன். n: மை ஆப், நேம் மை ஆப். அதுதான் இங்கேயும் நேமு மை ஆப், அதே மாதிரி நேமு மை ஆப். ஏன்னா இதுதான் என்னோட கீ வேல்யூ பேர். அப்ப என்னோட 3 பாடுக்கும் இந்த மாதிரி நான் ஒரு லேபிள் வச்சிருக்கேன், நேம் மை ஆப்னு சொல்லிட்டு. அப்ப வந்துருச்சு. இப்போ ரெப்ளிகா செட் சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா ரெப்ளிகா செட்டோட ஸ்லோகன் என்ன, நம்பர் ஆஃப் பாட்ஸ் எத்தனை இருக்கு, 3 இருக்கு, இஸ் டபுள் ஈக்குவல் டு த டிசைர்ட் நம்பர் ஆஃப் பாட்ஸ். டிசைர்ட் நம்பர் நம்ம என்னன்னு கொடுத்திருக்கோம், 3ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப ரெப்ளிகா செட் which is nothing but our control manager. இது என்ன பண்ணும்னா செக் பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. நம்ம Kubernetes மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகுதான். நம்பர் ஆஃப் பாட்ஸ் என்ன, 3. ரெப்ளிகா செட்ல எவ்வளவுன்னு கொடுத்திருக்கேன், 3. அப்ப எனக்கு 3 ஈக்குவல் டு 3 சாட்டிஸ்ஃபை. சூப்பர். அப்ப இதுதான் ரெப்ளிகா செட் பண்ற வேலை. ஸோ நம்பர் ஆஃப் பாட்ஸும் அதோட டிசைடு ஸ்டேட்டும் கரெக்டா இருக்கான்னு. இப்போ சப்போஸ் என்னோட பாட் டெலீட் ஆயிருச்சு. வாட் ஹேப்பன்ட் இஸ் மை பாட் காட் டெலீட்டட். சப்போ டெலீட் ஆயிடுச்சுன்னா என்ன மீனிங், அப்ப இது டெலீட் ஆயிருச்சு. அப்ப டெலீட் ஆயிட்டா வாட்ஸ் த மீனிங்? அப்ப இப்ப என்ன ஆகும்னா மை நம்பர் மாறிடும். நம்பர் ஆஃப் பாட்ஸ் 2, டிசைர்ட் நம்பர் ஆஃப் பாட்ஸ் என்னது 3. அப்ப ஈக்குவேஷன் அன்பேலன்ஸ்டா இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா ரெப்ளிகா செட் உங்களுக்கு இன்னொரு பாட கிரியேட் பண்ணி கொடுக்கும். அது எங்க வேணா கிரியேட் பண்ணலாம். இந்த நோட்ல தான் கிரியேட் பண்ணணும், அது எங்க வேணா கிரியேட் ஆகும். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா இங்க போயிட்டு எனக்கு கிரியேட் பண்ணும். ஸோ அப்போ எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். சும்மா ரேண்டமா எங்க அலோகேட்டட் மெமரி இருக்கோ அந்த இடத்துல இட் வில் பி கிரியேட்டிங் மீ அ நியூ பாட். எனக்கு ஒரு புது பாட ரெப்ளிகா செட் ஐயோ டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு இட் வில் பி கிரியேட்டிங் மீ. ஓகே, ஸோ எனக்கு என்ன பண்ணும்னா அது புதுசா ஒரு பாட கிரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்பர் ஆஃப் பாட்ஸ் 3, டிசைர்ட் நம்பர் ஆஃப் பாட்ஸும் 3. சூப்பர், ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட். ஸோ இப்போ சப்போஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு பாட் இருந்தா கூடங்க, சினாரியோ நம்பர் 2. சினாரியோ நம்பர் 1 என்னது, ஒரு பாடு கம்மியா இருந்தாலுமே இட் வில் பி டெலீட்டிங். சினாரியோ நம்பர் 2ன்றது எக்ஸ்ட்ராவா ஒரு பாடு இருந்தா கூட, எக்ஸ்ட்ராவா ஒரு பாடு இருந்தாலும் the number of pods is 4. ஆனா desired number of pods is 3 தான். எனக்கு தேவை 3 தானா, 4 இருக்கே. அப்ப இந்த 4ல ஏதாவது ஒண்ணு டெலீட் பண்ணி விட்டுரும். இந்த சினாரியோ 2வே நான் என்ன பண்றேன் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொல்றேன். இந்த சிச்சுவேஷன் எப்போ வரலாம், இந்த சிச்சுவேஷன் எந்த நேரத்துல வரலாம்னா, இப்போ நான் மித்ரன், நான் என்ன பண்ணிருக்கேன் நேம் மை ஆப்ன்ற பேர்ல இதுதான் லேபிள்னு சொல்லுவாங்க. நம்ம Kubernetesல லேபிள், இது நம்ம YAML ஃபைல்ல நம்ம இதை எழுதுவோம். லேபிள்ன்ற ஒரு வார்த்தை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம எழுதுவோமே. அதை நம்ம இன்னும் நல்லா இன்டெப்தா படிக்கவும் செய்வோம். செலக்டார் லேபிள்ன்ற ஒரு முக்கியமான கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ இப்ப லேபிள். ஆனா இப்ப திடீர்னு என்ன பண்றாங்கன்னா வேற யாரோ அமீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, என் Kubernetes கஸ்டர்ல தான் ஒர்க் பண்றாரு. அப்ப அவரும் லேபிள் மை ஆப்ன்ற லேபிளை யூஸ் பண்ணிடுறாரு. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு பாட லான்ச் பண்றாரு, ஒரு பாட அவர் கிரியேட் பண்றாரு அவருக்கு தேவையான அப்ளிகேஷனுக்கு.
அவரு ஒரு பாடை லான்ச் பண்றாரு. ஸோ அந்த பாட்ல ஸோ அவரும் என்ன பண்ணிடுறாருன்னா அதே லேபிளே தெரியாம ஸ்பெசிஃபை பண்ணிடுறாரு. ஸோ விச் இஸ் நேம் மை ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆக்சுவலா அது ஒரு செப்பரேட்டான அப்ளிகேஷனு. அது இட்ஸ் a செப்பரேட் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷனுக்கும் நம்மளோட அப்ளிகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா ப்ராப்ளம் அதே கீ வேல்யூ பேர் இருக்கிறனால, நேம் மை ஆப்ன்ற அதே பேர் இருக்கிறனால. ஸோ நவ் த ப்ராப்ளம் இஸ் ரெப்ளிகா செட்டு நம்ம அப்ளிகேஷன்லாம் பார்க்காது, இந்த லேபிள் தான் பார்க்கும், இந்த கீ வேல்யூ தான் பார்க்கும். அப்ப அதோட கான்செப்ட் பிரகாரம் நம்பர் ஆஃப் பாட்ஸ்ன்றது 4, டிசைர்ட் நம்பர் ஆஃப் பாட்ஸ்ன்றது 3 தான். ஏன்னா நான் 3 தான் வேணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ த ப்ராப்ளம் இஸ், இப்போ இதுதானே புது பாடு, அப்ப இதை டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணாது. ஸோ இதுதான் புது பாடு, இதை டெலீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாது. த சினாரியோ இஸ் 4 பாட்ல ஏதாவது ஒண்ணு டெலீட் பண்ணி விட்டுரும். எனிதிங். ஸோ எதுக்கு டிராஃபிக் கம்மியா இருக்கோ, எதுக்கு இருக்கோ, ஸோ இட் வில் பி டெலீட்டிங் எனி ஆஃப் தட். அப்ப என்னோட அப்ளிகேஷன் அஃபெக்ட் ஆகலாம், இல்ல அவர் கிரியேட் பண்ண புது பாடுமே அஃபெக்ட் ஆகலாம். ஏன்னா இதை டெலீட் பண்ணி விட்டா என்ன ஆகும் கான்செப்ட் பிரகாரம்? ஸோ இது இதை டெலீட்டே பண்ணாலுமே அதோட ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 3, டிசைர்ட் நம்பர் ஆஃப் பார்ட்ஸும் 3. ஆனா 3 பாடு நேம் மை ஆப்னு ஓடிட்டு இருக்கு. அப்ப ரெப்ளிகா செட்ன்ற டூல் இது என்ன பண்ணும்னா, இது நம்ம ஜஸ்ட் இட் இஸ் யூஸ் டு மேனேஜ். எனக்கு இத்தனை பாடு வேணும்னு சொல்லிட்டா எப்பவுமே அத்தனை பாடு உங்க கிளஸ்டர்ல ஓடிக்கிட்டே இருக்குங்க. இதனால நம்ம ரெப்ளிகா செட் யூஸ் பண்றோம்னா, இப்ப இன்கேஸ் there is a node level failure. இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சினாரியோ 2 பார்த்தோம். தெரியாம வேற யாரோ ஒருத்தர் பேர் மை ஆப்னு போட்டாலும் ரெப்ளிகா செட் டெலீட் பண்ணுவாங்க. நம்ம எதுக்காக ரெப்ளிகா செட் யூஸ் பண்றோம்னா, இன்கேஸ் there is a node level failure. அப்படின்னா என்ன, எனக்கு ஒரு நோடே டவுன் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ஒரு நோடே டவுன் காணும், டெலீட். அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 2, டிசைர்ட் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 3. நம்ம ஈக்குவேஷன் அன்பேலன்ஸ்டா இருக்கா? So even though there is a node level failure is happening, automatically since they are part of a cluster, replica set அடுத்த செகண்டே புதுசா ஒன்னு கிரியேட் பண்ணி விட்டுரும், எங்க அவைலபிளா இருக்கும். இப்போ இதுவே என்னோட 2 நோடுமே டெலீட் ஆனாலுங்க, if both my node also deleting, so இந்த 2 நோடுமே போயிடுச்சு, 4 நோட்ல 3 அவுட், அப்பயும் என்ன, நோ ப்ராப்ளம். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்ன்றது 1, டிசைன் நம்பர் 3. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரெப்ளிகா செட் என்ன பண்ணும்னா, என்னோட 2 பாட இங்க 1 அண்ட் அதுலயே இன்னொன்னு ஒன்னையும் லான்ச் பண்ணி விட்டுரும். ஸோ அப்போ ஸ்டில் மை அப்ளிகேஷன் வில் பி 3 பார்ட்ஸ், டிசைன் நம்பரும் 3, இட் வில் பி மெயின்டைன்ட். அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெப்ளிகா செட். ரெப்ளிகா செட் நோடெல்லாம் வரி பண்ணாது, எந்த நோடு எத்தனை மெஷின்ஸ் இருக்கு அதெல்லாம் அது வரி பண்ணாது. அதோட ரோல் என்ன, அதோட வேலை என்னன்னா, எத்தனை மெஷின் இருந்தாலுமே என்னோட நான் கொடுத்த லேபிள்ல, நான் கொடுத்த கீ வேல்யூ பேர்ல இத்தனை பாடு ஓடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ் பண்றது தான் ரெப்ளிகா செட்டோட வேலை. ஸோ இதுதான் ரெப்ளிகா செட்டோட வேலை. டன். இப்போ நம்ம ரெப்ளிகா செட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் இட் இஸ் யூஸ் டு மேனேஜ். ஸோ நம்ம மேனேஜ்னா என்னன்னா, நம்ம இது மேனேஜ் பண்றதுக்காக இட் வில் பி ஹேவிங் அ ரெப்ளிகா செட். சொல்லுங்க உமா. சார் லெட்ஸ் சே 2 நோட் ரன் ஆயிட்டு இருக்கு, ரெப்ளிகா செட் வந்து 3ன்னு கொடுத்துருக்கோம். லைக் இந்த சினாரியோல ஒன் ஆஃப் த நோட் வந்து டவுன் ஆயிடுது. லெட்ஸ் சே விச் ஹாஸ் 2 பார்ட்ஸ், அந்த நோடு வந்து டவுன் ஆயிடுது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது ரிமைனிங் ஒரே ஒரு நோடு தான் இருக்கு, அதுல ஒரே ஒரு பாட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அகெயின் 2 nodes will try to generate on the same 2 parts will get created on the same node இல்லையா? all 3 parts ஒரே நோட்ல ரன் ஆகும். இப்போ இந்த நோட்ல நமக்கு ரிசோர்ஸ் இல்ல, லைக் மெமரி ஆர் சிபியூ வாட் எவர் இட் இஸ், இதுல வந்து இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ரெப்ளிகா செட் என்ன பண்ணும்? ஸோ அப்ப நமக்கு பாட் வந்து கிரியேட் ஆகும், ஆனா பெண்டிங்ன்ற ஸ்டேட்ல அப்படியே நிற்கும். பேர் நம்ம என்ட்ரில வரும் டேபிள்ல, நீங்க கியூப்சிடிஎல் கெட் பார்ட்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அங்க ஒரு என்ட்ரி விழுகும், ஆனா அது பெண்டிங்ன்ற ஸ்டேட்லயே இருக்கும். அது என்னன்னு நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்கெடியூலர் அலோகேட் பண்ணிருக்கும், இந்த நோட்ல போய் ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கெடியூலர் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் லான்ச்சிங். ஸ்கெடியூலர் போயிட்டு சொல்லும்,
After issuing the command to create a pod, K8 will accept it and start working with scheduler to allocate the resource. ஆனா ரிசோர்ஸ் இல்லாதனால அது பெண்டிங்ன்ற ஸ்டேட்ல அப்படியே நிற்கும். ஸோ it will be in pending. ஆனா ரெப்ளிகா செட் கிரியேட் பண்ணி விட்டுரும். அதனால அதோட வேலை என்னன்னா இந்த கமாண்டை கொடுக்கறது அதோட வேலை. ஓகே ஓகே இல் ட்ரை டு இஷ்யூ பண்ணிட்டு அதை ரன் பண்ண ஆரம்பிக்கும். பட் ரிசோர்ஸ் இல்லாதனால இட் வில் பி இன் a pending state. ஓகே சார். ஓகே. அண்ட் அந்த கிராஷ் லூப் பேக் சொன்னீங்க இல்லையா, நம்பர் ஆஃப் ரீட்ரைஸ் ட்ரை பண்ணணும், ஏதாவது ஸ்பெசிபிக் நம்பர்ஸ் இருக்கா? இத்தனை நம்பர் ஆஃப் ரீட்ரைஸ் ட்ரை பண்ணும், அதுக்கப்புறம் அந்த ஸ்டேட்டுக்கு போகும், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நோ. ஸோ இட் வில் கீப் ஆன் இன் இன்ஃபினைட் லூப்ல திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே தான். நம்ம கிராஷ் லூப் பேக் ஆஃப் நான் வந்தாலே we will have a monitoring tool which will monitor இந்த மாதிரி ஒரு அலாரம் வந்திருக்குன்னு. திருப்பி அந்த அலாரம் ஆஃப் ஆகும், திருப்பி அந்த அலாரம் அடிக்கும், திருப்பி ஆஃப் ஆகும், திருப்பி அடிக்கும். மீனிங் இட் இஸ் இன் இட்ஸ் இன் ரெக்கரிங் ஸ்டேட்ல ரெக்கர்சிவா திருப்பி திருப்பி அது ரீட்ரை பண்ணுது, ரன் ஆகுது, திருப்பி ஃபெயில் ஆகுது, ரீட்ரை பண்ணுது. ஸோ அதை நமக்கு திருப்பி திருப்பி அதை லான்ச் பண்ணிக்கிட்டே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தான் போயிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டு we need to fix it. ஏன்னா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அது ஒரு கட்டத்துக்கு தாண்டி இது மேல போயிடும் அப்படின்னு இல்லை. இட் வில் பி கீப் ஆன் ரீட்ரை. ஓகே ஓகே சார். ஒன் லாஸ்ட் திங், மேபி நீங்க லேட்டரா கவர் பண்ணுவீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த ஸ்டேட்டஸ் நான் வந்து லாக்ஸ் எங்க பார்க்கலாம்? லைக் ரெப்ளிகாஸ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணது இட்ஸ் இன் பெண்டிங் ஸ்டேட், ஆர் இந்த கிராஷ் லூப் பேக் வந்து நம்ம கெட் பாட்ஸ் கியூப்சிடிஎல் கெட் பாட்ஸ்லயே நம்ம வந்து ரன்னிங்க்கு பதில் கிராஷ் லூப் பேக்னு இருக்கும். ஆனா எதனால அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எங்க பார்க்கலாம்? ஈவென்ட்ஸ் ஆர் லாக்ஸ்? நம்ம ஈவென்ட்ஸ் லாக்ஸ் ரெண்டுமே கமாண்ட் நம்ம kubectl டிஸ்கிரைப் பாட் கொடுத்தா ஈவென்ட் வந்துடும், kubectl லாக்ஸ் பாட் நேம் கொடுத்தா லாக் வந்துடும். ரெண்டுமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். லாக்ஸ் kubectl அந்த பாட் நேம் அது பர்టిక్యులர் கண்டெய்னர்ல சேவ் ஆயிருக்குமா சார்? ஒரு லாக்ஸுமே அந்த கண்டெய்னரோட தான் அங்க இருக்கும். அண்ட் தென் நோட் லெவல் லாக்ஸுமே அதுலயே சேவ் ஆயிருக்குமா? நோட் லெவல் லாக்ஸ் வராது, நம்ம பாட் லெவல் லாக்ஸ் தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். ஓகே. சோ நோட் லெவல் இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்க மாட்டோமா? பீயிங் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் நோட் லெவல்ல ஏதாவது ரிசோர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் kubectl கெட் நோட், ஸோ அதுல எல்லா நோடையும் காமிச்சிடும். kubectl டிஸ்கிரைப் நோடுன்னு கொடுத்தீங்கன்னா நோட் லெவல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ கெட் பாடுன்னு கொடுத்தா பாடு வரும், கெட் நோடுன்னு கொடுத்தா நோடு வரும். ஸோ நோடை பத்தி நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், நோடை பத்தி மானிட்டர் பண்ணிக்கலாம். இட் வில் ஆல் பி we can do that. எல்லா லாக்ஸுமே நமக்கு மானிட்டர் ஆகும். ஓகே. இப்போ யூனிக்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சம் லாக் ஃபைல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ வார் லாக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லாக் ஃபைல் இருக்கும் இல்லையா? இங்க இந்த மாதிரி டைரக்டரி ஸ்ட்ரக்சர் மாதிரி எதுவும் கிடையாது. இது எல்லாமே கமாண்ட்ல பாக்குறது பிஹைண்ட் த ஸ்கிரீன். இது வந்து எங்க டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எங்க இருக்கும்? டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல அது. பட் ஆனா we can access from the command line. பட் டைரக்ட் கண்டிப்பா கமாண்ட் லைன்ல நம்ம எடுக்க முடியுதுன்னா it should be present inside the folder also. So அங்கேயா ஒரு இடத்துல இருக்கும். நம்ம அதை எக்ஸாக்டா I didn't know the exact location of the file. பட் ஆனா if it is coming na ஏன்னா லினக்ஸ்ல எல்லாமே ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் தான். ஸோ மெமரியில இருந்து எல்லாமே ஃபைல்ஸ், ஈவன் யுவர் வால்யூம் இஸ் ஆல்சோ ஃபைல் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அப்போ லினக்ஸ் எங்கேயா ஒரு இடத்துல it will be stored which we can access it. பிகாஸ் இந்த ஈவெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ 1 வீக் பிஃபோர் நடந்தது வந்து இப்போ என்னால புல் பண்ண முடியாது. லைக் ஈவெண்ட்ஸ்க்கு நான் ஈவெண்ட்ஸ் ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்த்தேன். லாஸ்ட் 3 சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு அதுல இல்லையா? லிஸ்ட் அவுட் ஆன் ஆகுதுல 1 வீக் முன்னாடியோ அதுக்கு முன்னாடி ஆகுறத லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக தான் இந்த லாக் ஃபைல் கேட்டேன். ஃபைன் சார். ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம ரெப்ளிகா செட்டை நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஸ்மால் திங்கோட முடிச்சிடலாம். ஸோ விச் இஸ் ஓகே. இப்போ லெட் அஸ் சே இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு பாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நேம் மை ஆப்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு பாட் ஓடிட்டு இருக்கு. இப்போ நீங்க ஒரு புது யூசர், யாரோ ஒருத்தங்க நேம் மை ஆப்னு அமீர்னே யாரோ ஒருத்தர் ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நீங்க புதுசா வரீங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க மித்ரன் புதுசா வரேன், எனக்கு என்ன சொல்றேன், ரெப்ளிகா செட் வேணும், எந்த லேபிளுக்கு மேப் பண்ணுனா எனக்கு அதே நேமு மை ஆப்புக்கு மேப் பண்ணு. ஆனா மொத்தமா எனக்கு எத்தனை ரெப்ளிகா செட் வேணும்னா எனக்கு 3 வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ அப்ப 3 வேணும்னு நான் சொல்றேன். இப்போ what do you think, how many pod generate ஆகும், எத்தனை pod கிரியேட் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஓகே. ஸோ அருண் 3 சொல்லியிருக்கீங்க, முடிஞ்ச 2 பேருமே 2. ஆன்சர் இஸ் 2.
ஏன்னா ரெப்ளிகா செட்டு நம்ம இந்த ஈக்குவேஷன் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னேன். இந்த ஈக்குவேஷன்ல டிசைர்ட் நம்பர் எவ்வளோ 3. ஆனா இப்ப கரண்ட் நம்பர் என்ன இருக்கு, 0வா 1ஆ? ஸோ கரண்ட் நம்பர் ஆஃப் வாட்ஸ் 1. சூப்பர். ஸோ அப்போ ஆல்ரெடி 1 இருக்கு. ஸோ ஆல்ரெடி 1 இருக்கிறனால, ஏன்னா இப்போ நான் புதுசா வந்து ரெப்ளிகா செட்னா என்டர் அடிச்சிருக்கேன் இந்த கோடை, இப்படி எனக்கு வேணும்னு. அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா போய் ஸ்டேட்ல பார்க்கும் இன்ஃபர்மேஷன்ல ஆல்ரெடி 1 ஓடிட்டு இருக்கு போல. ஓகே, அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட வேலை என்னன்னா எக்ஸ்ட்ராவா 2 தான் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவா 2 தாங்க கிரியேட் பண்ணும். ஸோ எக்ஸ்ட்ராவா 2 கிரியேட் பண்ணி விட்டு, இப்ப என்னோட ஈக்குவேஷன் மேப் சாட்டிஸ்ஃபைட். நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இஸ் 3 அண்ட் டிசைர்ட் நம்பரும் 3 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணி விட்டுரும். அது எங்க வேணா லான்ச் ஆகும், அது எங்க லான்ச் ஆகும்ன்றது நமக்கு தெரியாது, ஸ்கெடியூலர் பார்த்துக்கும் அது. பட் எங்க ஃப்ரீயா இருக்கோ இட் வில் பி லான்ச்ட் இன் தட் லொகேஷன். சூப்பர். நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அண்ட் டிசைன் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ்ன்ற ஈக்குவேஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு, மேப்பும் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெப்ளிகா செட். இப்போ டிமான் செட்னு ஒன்று இருக்குங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ டிமான் செட்டுன்றது நம்ம புதுசா லேர்ன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. லேபிள் பார்க்காதா, லேபிள் பார்க்குமே, அங்க லேபிள் பார்த்து தானே நம்மளுக்கு 3 லான்ச்சே பண்ணிருக்கு. ஆல்ரெடி ஒரு லேபிள்ல நேம் மை ஆப்னு இருக்கு, அமீர்னு வேற யாரோ கிரியேட் பண்ணி விட்டுருக்காரு. ஆனா அது கலர் வேறன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதோ ஒரு அப்ளிகேஷனுக்கு. ஸோ வேற ஏதோ யாரோ வச்சிருக்காங்க. நானும் அதே லேபிள்ல போயிட்டு எனக்கு திருப்பி வேணும் அப்படின்னு சொன்னா அது என்ன பண்ணணும், ஆல்ரெடி லேபிள்ல 1 இருக்கு, அப்ப என்னோட வேலை எக்ஸ்ட்ராவா 2 தான் கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 கிரியேட் பண்ணி விட்டுரும். இப்ப நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் 3, டிசைன் நம்பர் ஆஃப் 3, ஸோ மேப் பண்ணிடுறோம். டன். ஸோ இப்போ we will have daemon set. ஸோ daemon set அப்படின்றது என்னன்னா, ஸோ this concept is equal to load balancer அப்படின்னு சொல்லலாம். லோட் பேலன்சர் தான், இல்ல ஆட்டோ ஸ்கேலிங்னு கூட சொல்லலாம். ஆனா இது லோட் பேலன்சர்லயும் வராது, ஆட்டோ ஸ்கேலிங்லயும் வராது. ஏன்னா நம்ம லோட் பேலன்சர் ஆட்டோ ஸ்கேலிங் தனியா 2 கான்செப்ட் நம்ம படிப்போம். நம்ம லோட் பேலன்சரும் கிரியேட் பண்ணுவோம் நம்ம இதுக்கு லோட் பேலன்ஸ் பண்றதுக்கு. ஆட்டோ ஸ்கேலிங்னு சொல்லிட்டு இருக்கு, ஹாரிசான்டல் பாட் ஆட்டோ ஸ்கேலிங்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணுவோம். ஆனா இங்க நம்ம லோட் பேலன்சிங்கும் பண்ணல, நம்ம பாடும் பண்ணல. லோட் இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் ரெப்ளிகா செட்ன்றது என்னன்னா, எனக்கு 3 பாடு வேணும்பா அப்படின்னு சொல்றது தான் ரெப்ளிகா செட். 3 கார்டு எப்பவுமே வேணும். ஆனா இதுல நீங்க ஆட்டோ ஸ்கேலிங் எனேபிள் பண்ணி விடலாம். ஸோ அப்போ லோட் இன்க்ரீஸ் ஆக அது 10 நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், நம்மளுக்கு மினிமைஸும் பண்ணும். ஸோ அப்போ ரெப்ளிகா செட்ன்ற கான்செப்ட் வந்து இதோட நேச்சர், அவ்வளவுதான். ஆனா நான் லோட் பேலன்சிங்னா தனியா இந்த லோட் பேலன்சிங் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இது அப்படி இல்லை, எனக்கு எத்தனை பாடு வேணும்னு ஸ்பெசிஃபை பண்ணீங்கன்னா எத்தனை பாடை அது எப்பவுமே ரன் பண்ண மேனேஜ் பண்ணும். ஓகே, இது ஒரு கான்செப்ட். இப்போ டிமான் செட்னு ஒன்று இருக்குங்க, அது நோடு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ டிமான் செட் வில் ஒர்க் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் நோட்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம டிமான் செட்ல இந்த மாதிரி நம்பர்லாம் கொடுக்க முடியாது. ரெப்ளிகா செட்ல 3ன்னு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு ஒரு டிமான் செட் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும், அங்க நம்பர்லாம் ஸ்பெசிஃபையே பண்ண முடியாது. ஸோ டிமான் செட்டு அது என்ன பண்ணும்னா, இட் வில் ஒர்க். ஸோ ரெப்ளிகா செட்டு இட் வில் ஒர்க் based on labels. So it will work based on labels. Daemon set works based on nodes. அப்படின்னா நீங்க இங்க நம்பர்லாம் கொடுக்கவே முடியாது, வெறும் டிமான் செட் வேணும்னு சொன்னீங்கன்னா மொத்தம் எத்தனை நோடு இருக்கு, 4 நோடு இருக்கு. அப்ப ஒவ்வொரு நோட்லயும் 1 2 3 சாரி ஓகே 1 2 3 4 ஈக்குவலா 4 நோட்ல ஒன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. அப்ப 4 நோட்லயும் ஒரு பாடு லான்ச் ஆயிரும், அவ்வளவுதான். இப்ப நீங்க புதுசா ஃபியூச்சர்ல ஒரு நோட ஆட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா ஒரு நோட நீங்க ஃபியூச்சர்ல ஆட் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டிமான் செட் என்ன பண்ணும்னா, ஓகே ஸோ டிமான் செட், ஓகே டிமான் செட்ல ஈக்குவேஷன் நம்ம எப்படி போடலாம்னா, நம்ம டிமான் செட்டோட ஈக்குவேஷன் எப்படி வரும்னா, number of nodes is double equal to the number of parts. இப்படி வச்சுக்கோங்க, 5 நோடு இருக்குன்னா 5 பாடு, 4 நோடு இருக்குன்னா 4 பாடு, 3 நோடு இருக்குன்னா 3 பாடு. ஆனா ஒன்னொன்னுலயும் ஒன்னு தான் ரன் ஆகும், ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. ஸோ இப்ப இங்க இன்னொன்னு லான்ச் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட்டே பண்ணிடும்.
ஸோ டிமான் செட்டில் நம்ம நம்பர்லாம் ஸ்பெசிஃபை பண்ண முடியும், இத்தனை நம்பர் தான் வேணும்னு நம்ம கொடுக்கவே முடியாது. ஏன்னா அதோட ஈக்குவேஷன் என்னன்னா நம்பர் ஆஃப் நோட்ஸ் தான் பார்க்கும். டிமான் செட்டை நீங்க லான்ச் பண்ணீங்கனால எத்தனை நோடு இருக்கு, 5 நோடு இருக்கு. அப்ப 5 நோட்லயும் ஒரு நோட்லயும் போயிட்டு என்னோட பாட லான்ச் பண்றேன். எதுக்காக டிமான் செட் யூஸ் பண்ணுவாங்கன்னா, மோஸ்டா டிமான் செட்ன்றது நம்ம லாக் மானிட்டரிங், அப்ளிகேஷன் மானிட்டரிங், நோட் லெவல் மானிட்டரிங், இது எல்லாமே டிமான் செட்ல தான் போகும். ஏன்னா இப்ப என்னோட 5 நோடு இருக்குன்னா எல்லா நோடையோட லாக்ஸை நான் செக் பண்ணணும், லாக் மானிட்டர் பண்ணணும், இல்ல நான் ஸ்ப்ளங்க்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி விடணும். அப்ப they will be going on a daemon set only. ஏன்னா நோடு லெவல்ல இது ஒன்னு லான்ச் ஆகுது. அண்ட் ஆல்சோ இப்ப நான் அப்ளிகேஷன் மானிட்டரிங் இல்ல என்னோட நோட் லெவல் பர்ஃபார்மன்ஸ், ஸோ நோடோட சிபியூ, மெமரி இதெல்லாம் நான் செக் பண்ணணும். அப்ளிகேஷன் மானிட்டரிங் இல்ல ஆப் டைனமிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நான் பண்ணணும்னா கூட நான் டிமான் செட்டு தான் போவேன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நோடை நான் ஆட் பண்ணாலுமே அதுல இந்த பாடு மானிட்டரிங் பாடு டிப்ளாய் ஆயிருது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னோட இந்த நோட்ல இருந்து மெட்ரிசஸ், லாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி என் ஸ்ப்ளங்க்குக்கோ, ஆப் டைனமிக்ஸ்க்கோ, ப்ரொமீத்தியஸ்க்கோ, கிராஃபானோக்கோ ஃபார்வர்ட் பண்ணி விட்டுரும். அப்போ ஈக்குவலா நம்பர் ஆஃப் நோடு, ஒர்க்கர் நோடு, 5 ஒர்க்கர் நோடு இருக்கு, 6 ஒர்க்கர் நோடு இருக்குன்னா 6 ஒர்க்கர் நோட்லயும் நம்ம என் பாடெல்லாம் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு I will be having daemon sets. So this is an example of daemon set. So இப்ப நம்ம replica set and daemon set ன்னு ரெண்டு பார்த்திருக்கோங்க. So this with this replica and daemon sets are complete. நம்ம நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னும் டிப்ளாய்மெண்ட் ஒன்று இருக்கு, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் நான் என்ன பண்றேன், இப்ப நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்காக, ரெப்ளிகா செட்டும் டிமான் செட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா அப்படின்றதுக்காக let me ask you a simple question. 1 2 and 3. இப்போ என்கிட்ட 3 ஒர்க்கர் நோடு இருக்குங்க. ஸோ 3 ஒர்க்கர் நோடு இருக்கு. இப்போ சப்போஸ் இஃப் ஐ கிரியேட் அ டிமான் செட், DAEMON DAE. ஸோ இப்போ நான் டிமான் செட்லாம் லான்ச் பண்றேன். ஜஸ்ட் ஐம் ரைட்டிங் அ YAML ஃபைல் ஃபார் டிமான் செட். இப்போ டிமான் செட்டை நான் கொடுத்தேன்னா எத்தனை பாடு லான்ச் ஆகும்? 3 பாட்ஸ் எங்கெங்க லான்ச் ஆகும்? ஒரே சர்வர்லையா இல்ல ஈச் நோட்ல 1? சூப்பர், ஈச் நோட்ல 1, கிரேட். அவ்வளவுதாங்க, இதுதான் டிமான் செட், வேற எதுவுமே இல்லை, சிம்பிள். என்னோட பாடு எத்தனை நம்பர் ஆஃப் நோடு இருக்கும், நம்பர் ஆஃப் நோட்ஸை தான் பார்க்கும். 3 நோடு இருக்குன்னா 3த்துலயுமே 1 சூப்பர், டிமான் செட் வேலை ஓவர். இதுதான் டிமான் செட். ஓகே, இப்போ நம்ம ரெப்ளிகா செட்டுக்கு வரலாம். ஸோ இப்போ லெட்ஸ் கோ ஃபார் ரெப்ளிகா செட். REPLICA ரெப்ளிகா செட் அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ ரெப்ளிகா செட்ல நான் என்ன சொல்றேன், எனக்கு 4 வேணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இப்போ 4 வேணும்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு எத்தனை பாடு லான்ச் ஆகும்? இது புதுசா வேற ஒரு லேபிள்னு வச்சுக்கோங்க, 4 பாட்ஸ். ஆனா ஏதாவது நோடு லெவல்ல டிபெண்ட் பண்ணிருக்குமா? நோ. ஸோ அப்ப நோட் லெவல் டிபெண்டன்சி எல்லாம் கிடையாது. டிமான் செட்டு தனி, அது வேற ஒரு லேபிள்னு வச்சுக்கோங்க, இது வேற லேபிள். ஸோ அப்ப நான் புதுசா நான் வேற ஒரு அப்ளிகேஷனுக்காக லான்ச் பண்றேன். டிமான் செட் நான் மானிட்டரிங்காக போட்டேன், அது ஓடிடுச்சு. இப்போ நான் அப்ளிகேஷனுக்காக என்னோட கோடு, என்னோட HTTP இல்ல டாம்கேட் ரன் பண்றதுக்காக ஒரு ரெப்ளிகா செட்டை கிரியேட் பண்றேன். அப்ப இது லேபிள் டிபெண்டன்சி தான். சூப்பர். அப்ப எனக்கு எங்கன்னா ஆட்டோமேட்டிக்காங்க ரேண்டமா எங்க இடம் இருக்கோ, எந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கோ அந்த இடத்துல போயிட்டு எனக்கு ஒரு 4 நோடு, 1 2 3, இங்க கூட 4வது வரலாம். சாரி, மை ஹேண்ட்ஸ் ஆர் வெட், ஸோ அதனாலதான். ஓகே, ஸோ இப்போ இங்க கூட 4வது வரலாம், ஆர் இங்க கூட போகலாம். அது எங்க லான்ச் ஆகும்னு நம்மளுக்கே தெரியாது, அது ஸ்கெடியூலர் பார்த்துக்கும், Kubernetes பார்த்துக்கும். ஆனா 4 ஓடும். அப்ப 4 அப்ளிகேஷன் எனக்கு என்ன ஆகுதுன்னா இட் இஸ் ரன்னிங். சூப்பர், 1 2 3 4, 4 டிமான் செட்டு ஓடுது, கிரேட். இப்ப அடுத்து என்ன சினாரியோனா, இப்ப நான் புதுசா என்னோட கிளஸ்டர்ல நான் என்ன பண்றேன், இன்னொரு ஒர்க்கர் நோட நான் கொண்டு வரேன். 1 செகண்ட். ஓகே, என்னோட கிளஸ்டர்ல நான் என்ன பண்றேன், புதுசா ஐம் சேயிங் நான் ஒரு ஒர்க்கர் நோட ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புதுசா ஒரு ஒர்க்கர் நோட நான் லான்ச் பண்றேன். இப்போ மை கொஸ்டின் இஸ், இப்போ
ஏதாவது பாட் கிரியேட் ஆகுமா ஆர் அப்படி எதுவுமே நடக்காதா? எஸ், பாட் கிரியேட் ஆகும். சூப்பர். எது கிரியேட் பண்ணும்? ஓகே, கிரேட். ஒரு டீமான் பாடு, அவ்வளவுதாங்க, டன். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்னோட டீமான் பாடு, ஏன்னா டீமான் தான் அன்சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. நம்பர் ஆஃப் நோடும் நம்பர் ஆஃப் பாடும் அன்ஈக்குவலா இருந்துச்சு. அப்போ ஒரு பாடு டீமானை கிரியேட் பண்ணி விட்டுரும். அண்ட் let us go over here, paint ஆரஞ்ச் கலரு அண்ட் இங்க அடிச்சிட்டோம்னா ஓவர். அப்போ ரெப்ளிகா செட்டும் சாட்டிஸ்ஃபைடு. டீமான் செட்ல நம்ம நம்பரே கொடுக்க முடியாது. பட் ஆனால் அது நம்பர் ஆஃப் நோட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறனால 4 நோடு 4 பாடி ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், டன். ஸோ அப்போ ரெப்ளிகா செட் சாட்டிஸ்ஃபைட், டீமானும் சாட்டிஸ்ஃபைட், அவ்வளோதாங்க, கிரேட். ஸோ இப்போ ஃபைனலா இதோட நம்ம முடிச்சுக்கலாம்னா டீமான் செட் ரெப்ளிகா செட்டை முடிச்சிடலாம். டிப்ளாய்மெண்ட் ரொம்ப ஈஸி தான். இப்போ லெட் அஸ் சே இது எனக்கு கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ திஸ் மெஷின் இஸ் கிராஷ், காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்னும் எனக்கு என்ன கிரியேட் ஆகணும்? ஏதாவது ஆகணுமா? சூப்பர். 2 பாட் லேபிள் ரெப்ளிகா செட் 2, அவ்வளவுதாங்க, கிரேட், சிம்பிள். ஸோ இப்போ நம்மளுக்கு டிமான் செட் கரெக்டாக தான் இருக்கு, ஏன்னா 3 இடத்துல 3 ஓடிட்டு இருக்கு. ஆனால் ரெப்ளிகா செட் மட்டும் மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ சிம்பிளா ஏதாவது ஒரு இடத்துல எங்க காலியான இடம் இருக்கோ, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த நோட். ஸோ அப்போ எங்க வேணாலும் 2 லான்ச் பண்ணி விட்டுரும். ஸோ இதுதான் நம்ம ரெப்ளிகா செட்டு. எங்கேயோ ஒரு இடத்துல லான்ச் பண்ணிருச்சு. ஸோ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடு, முடிஞ்சிருச்சுங்க, ஓவர். ஸோ அப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா உங்களுக்கு நான் ரெப்ளிகா செட் அண்ட் டிமான் செட்னா என்னன்னு புரிய வச்சுட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இந்த லேபிள், ரெப்ளிகா செட் கிரியேஷனு, ஆட்டோமேட்டிக்கா பாடு கிரியேட் ஆச்சா இல்லையா, இது எல்லாமே நான் லைவாவே காமிக்கிறேன். இந்த பாடு எப்படி ஒரு நோடை டெலீட் பண்ற மாதிரி நான் வேணும்னே நோடையும் டெலீட்டும் பண்ணி விட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இன்னொரு பாடு இன்னொரு நோட்ல கிரியேட் ஆயிருச்சு. இதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இப்போ நான் இந்த மாதிரி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் ப்ராக்டிக்கலா செஞ்சு காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு ரெப்ளிகா செட், டிமான் செட் ஈஸியா லைவாவே புரிஞ்சிடும். சூப்பர். இப்போ ஃபைனலா நம்மளுக்கு டிப்ளாய்மெண்ட் இருக்கு. இந்த டிப்ளாய்மெண்ட்ன்றது இது ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். இதை நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல தான் இன்னும் பெட்டரா நான் லைவாவே காமிக்கவே முடியும். பட் ஆனா உங்ககிட்ட ஒரு ஹோம்ஒர்க்காவே நான் இதை கொடுக்க போறேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். STRATEGY டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி குபர்னெட்டிஸ். இங்க அது இருக்கா? லெட்ஸ் see. ஓகே, இது நம்மளுக்கு கோட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. எதையும் நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பிளாகும் புதுசா இருக்கு. பட் ஆனா லெட் அஸ் see வேற ஏதாவது பிளாக்ஸ் இங்க இருக்கு. இந்த பிளாக் தான் ஃபேமஸ். ஓகே, ஸோ இதுல நம்மளோட ரெப்ளிகாஸ் இருக்கு, ரீக்ரியேட், அங்க இருக்கு ப்ளூ கிரீன். டன். இப்போ நம்ம நாளைக்கு கிளாஸ்ல நம்ம இதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம், ப்ளூ கிரீன். ஸோ ப்ளூ கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னன்னா, we are going to use a deployment strategy technique. அப்படின்னா என்னங்க? இப்போ இந்த 2 ப்ளூ கலர்ல இருக்கிறது 2 பாடுன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ 2 பாடு ரன் ஆயிட்டு இருக்கு, 2 பாடு. இப்போ நம்மளுக்கு ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க, புது கோடை டிப்ளாய் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா? புது கோடை டிப்ளாய் பண்ணி அந்த கோடு நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அதே மாதிரி தான் இது ரெண்டுமே வெர்ஷன் 1. இது ப்ளூ என்விரான்மெண்ட்னு சொல்றாங்க. இப்போ நான் புதுசா டிப்ளாய்மெண்ட் நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிப்ளாய்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஸோ புதுசா நம்மளுக்கு என்னன்னா 2 பாடு கிரியேட் ஆகும். ஆல்ரெடி இருக்கிற 2 பாடு ஓடிட்டு தான் இருக்கும். நான் புதுசா டிப்ளாய் பண்றதுனால வெர்ஷன் 2ன்ற பேர்ல 2 பாடு ரன் ஆகும். ரன் ஆயிட்டு இப்போ இது ரெண்டுமே ஸ்டேபிளா, அதுல ஏதாவது எரர் இருக்கா, இல்லை சம்டைம்ஸ் கிராஷ் லூப் பேக் ஆஃப்னு போகலாம், இமேஜ் புல் எரர்னு வரலாம், இல்லை எனக்கு மீன்ஸ் பெண்டிங்னு நிக்கலாம். அப்ப இந்த 3ல என்ன நடந்தாலுமே டிராஃபிக் இதுக்கு சென்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்படி மாறுச்சுன்னா நம்ம என்ன மீனிங், நம்மளோட அப்ளிகேஷன் டவுன் டைம் ஆயிடும். ஏன்னா கஸ்டமர் நம்ம அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ண முடியல. அப்ப இந்த ப்ளூ என்விரான்மெண்ட், அந்த ப்ளூ 2 பாடும் அப்படியே தாங்க இருக்கும். இந்த 2 கிரீனு புதுசா நம்மளுக்கு லான்ச் ஆகும். இது ரெண்டுமே சக்சஸ் ஆச்சுன்னா என்னோட கனெக்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து இந்த கிரீனுக்கு மாறிடும். நெக்ஸ்ட் இந்த 2 பாடும் டெலீட் ஆயிரும். இதுதான் ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட். அப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல மொத்தமா 4 பாடு ஓடுது. பழைய வெர்ஷன்ல 2, புது வெர்ஷன்ல 2. அது சுவிட்ச் ஓவர் பண்ணிரும்.
எக்ஸ்கியூஸ் மீ, அது சுவிட்ச் ஓவர் பண்ணிடும். நெக்ஸ்ட் நம்மளோட பழைய இருக்க 2 பாடும் டெலீட் பண்ணிடும். இதுதான் ப்ளூ கிரீன். இதுதான் நம்ம நாளைக்கு கிளாஸ்ல நம்ம டிப்ளாய்மெண்ட்னு எழுதி கிரியேட் பண்ணோம்னா. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நம்ம நாளைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா டிப்ளாய்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன், டிப்ளாய்மெண்ட் அப்படின்னு நான் போடுவேன். கைண்ட் டிப்ளாய்மெண்ட் யாமல் ஃபைல்ல இதெல்லாம் நம்ம எழுதும், டிப்ளாய்மெண்ட்ன்ற வார்த்தைலாம் எழுதும். யாமல் ஃபைல் எழுதும்போது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நான் சொல்லி வைக்கிறேன். நான் என்ன பண்றேன், 2 இமேஜ் 2 பாட் வேணும். அது எதுலனா ஹெச்டிபிடி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். HTPD 2 பாடு. இப்போ இதே பாடு இதே டிப்ளாய்மெண்ட்டை நான் என்ன பண்றேன்னா மாடிஃபை பண்றேன். எனக்கு 2 பாட் வேணும், ஆனா அதை நான் என்ன பண்றேன்னா டாம் கேட்டா மாத்துறேன் அப்படின்னு நான் பண்ணு வச்சுக்கோங்களேன். டாம் கேட்டா எனக்கு சேஞ்ச் ஆகும். புது டாக்கர் இமேஜை டிப்ளாய் பண்ணு. ஏன்னா நம்ம புது டாக்கர் இமேஜ்னா என்ன அர்த்தம், வெர்ஷன் 2க்கு அப்கிரேட் பண்றோம் அப்படின்ற மீனிங். இப்படி நான் சேஞ்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி 2 HTPD ஓடிட்டு இருக்க பாட் அப்படியே தான் இருக்கும். புதுசா 2 பாட புது டாக்கர் இமேஜ்ல டிப்ளாய் பண்ணும். இந்த சிச்சுவேஷன் வரும். ஆல்ரெடி 2 பாட் அப்படியே இருக்கும், புதுசா 2 டிப்ளாய் பண்ணும். அந்த ரெண்டுமே சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா அப்புறம் இந்த HTPDல இருந்து இந்த டாம் கேட்டுக்கு ஸ்விட்ச் பண்ணி விட்டுரும், கனெக்ஷனை மாத்தி விட்டுரும். மீதி 2மே ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல இந்த 2 பாடும் டெலீட்டும் ஆயிரும். அப்படி சப்போஸ் இந்த 2 பாடு டிப்ளாய் ஆகல, நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், இமேஜ் பேர்ல உள்ள என்னோட டாக்கர் இமேஜ்ல ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னா, அப்ப இது 2ம் கிரியேட் ஆகும். ஆனா இந்த சுவிட்ச் ஆகவே ஆகாது. இங்க இந்த ஆரோ மார்க் சுவிட்ச் ஆச்சு பாத்தீங்களா, இப்படி புது வெர்ஷனுக்கு இது ஆகவே ஆகாது. நம்மளுக்கு இந்த 2 வெர்ஷனும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அப்ப என்னோட அப்ளிகேஷன் ஹைலி அவைலபிளாக இருக்கும். ஹைலி அவைலபிள்னா ஸோ என்னோட அப்ளிகேஷன் வில் பி மீன்ஸ் டவுன் டைமே இருக்காது. ஏன்னா புது டிப்ளாய்மெண்ட் ஃபெயிலியர் ஆச்சுனாலும் பழைய கோட் அப்படியே தான் இருக்கும், இது டெலீட் ஆகாது. அப்ப அதுதான் டிப்ளாய்மெண்ட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி. ஆனா இதுலயே நம்மளுக்கு டிப்ளாய்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி நீங்க சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க Kubernetes தான் இது ஃபுல்லாவே. ஸ்ட்ராட்டஜி டைப் ரீக்ரியேட் அப்படின்னு தான் இருக்கு. ஸோ நமக்கு ரீக்ரியேட் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணீங்கன்னா ஸோ இட் வில் பி சேஞ்சிங். ஸோ நான் என்ன பண்றேன், இந்த பிளாகை நான் சென்ட் பண்றேன், ஜஸ்ட் ஹேவ் அ ரீட் இன் டு திஸ் பிளாக். அண்ட் புதுசா எனக்கு இன்னொரு புது பிளாகும் கிடைச்சிருக்கு. இது எப்பவுமே டாப் லிங்க் நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா இந்த இப்போ நான் ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ண லிங்க் தான் வரும். இப்போ புதுசா இன்னொரு லிங்க் வந்திருக்கு. Kubernetes அஃபிஷியல் லிங்க் இருக்கு, அது டாக்குமெண்டேஷன். அதை படிச்சீங்கன்னா உள்ள ஃபுல்லா கோடு எக்ஸாம்பிள்ஸ்னு டீச் பண்ணியிருப்பாங்க. கோடை எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த கோடு என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களோட டெக்னிக்ல டீச் பண்ணியிருப்பாங்க. டயக்ராம்ஸ்லாம் எதுவும் இருக்காது, புரியுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அதை டீச் பண்ணதான் நாளைக்கு நான் எடுக்கிறேன். பட் ஈஸியா டீச் பண்றதுக்கு சில பிளாக்ஸ்லாம் இங்க இருக்கு. அப்ப அந்த 2 பிளாகுமே டாப் பிளாக்ஸ் 2மே அனுப்பியிருக்கேன். இது புது பிளாக் புதுசா இப்ப மேல வர ஆரம்பிச்சிருக்கு. நானும் அது என்னன்னு சொல்லிட்டு நானும் செக் பண்ணி பாக்குறேன். ஸோ வாட் இஸ் திஸ் நியூ பிளாக், ஏன்னா அவங்க டயக்ராம்லாம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ யா, ஸோ வித் திஸ் நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே வி ஹவ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஸோ ரெப்ளிகா செட், டிமான் செட், டிப்ளாய்மெண்ட், பாடுனா என்ன, நேம் ஸ்பேசஸ்னா என்ன, இது 5 தான் முக்கியமானது. நேம் ஸ்பேசஸ் அதான் கிளஸ்டர் நேம் ஸ்பேஸ், பாடு, டிமானு, ரெப்ளிகா, டிப்ளாய்மெண்ட். இது ஆல்ரெடி உள்ள இருக்க போறது. அது என்னன்னு நம்ம திறந்து மட்டும் பார்ப்போம், அதுக்கப்புறம் அதை நம்ம டச் பண்ண மாட்டோம். மீதி எல்லாமே நம்ம யாமலா கோட் அடிப்போம். So that we can create it. It doubles the resource, isn't it, sir? Doubles the resource இல்ல, அது ஒரு deployment strategy தான். ஆனா ஆக்சுவலா யா, ஸோ நம்ம ஒரு கட்டத்துல 4 பாடு ஓடும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மட்டும். அப்புறம் ஏதாவது இந்த 2 பாடு delete ஆகுமா இல்ல இந்த 2 பாடு delete ஆகுமான்றத பேஸ்ட் ஆன் த சக்சஸபிலிட்டி. என்னோட அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட் சக்சஸ்னா புது வெர்ஷன் 2 வந்துடும், டிப்ளாய்மெண்ட் ஃபெயிலியர்னா வெர்ஷன் 1 கோட அப்படியே வச்சுக்கும். அப்ப ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 4 தான். ஆனா நம்ம ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட்ன்றது நம்மளோட ஆன் பிரெமிஸ்ல எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா புதுசா சர்வர் கிரியேட் பண்ணி அதில் டிப்ளாய் பண்ணி பண்றதுக்கலாம். ஸோ அப்போ Kubernetes ஈஸியா பாட் வழியா பண்ணிடலாம். உங்க AWS ஆர்கிடெக்சர்லயும் ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட்ன்றது சூப்பர் காஸ்ட்லி. ஏன்னா இன்னொரு EC2 2 EC2 இன்ஸ்டன்ஸ் அதெல்லாம் கிரியேட் பண்ணி டிப்ளாய் பண்ணி சக்சஸா ஃபெயிரான்னு பாக்குறேன். பட் ஆனா பாட் லெவல்ல Kubernetes லெவல்ல இட்ஸ் வெரி ஈஸி. அண்ட் Kubernetes pods எல்லாமே ரொம்ப கம்மியான ரிசோர்சஸ் தாங்க எடுக்கும். ஸோ இட் won't take a lot of like 10 GB 20 GB மாதிரிலாம் போகாது. ஸோ இட் வில் டேக் வெரி லெஸ் மெமரி கம்பேர்ட் டு யுவர் மோனோலித்திக்கல் ஆர்கிடெக்சர். மைக்ரோ சர்வீஸ்னாலே லைட் வெயிட்டட் தான். Right. So any other doubts in our today's class?
அப்படிங்களா அருண்? ஓகே, நான் இன்னைக்கு நானே குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். நான் ஒரு ஜிப் ஃபைலாவே ஷேர் பண்ணிடுறேன். இனி கிளாஸ், ஃபியூச்சர் கிளாஸ் எல்லாத்தோட டாக்குமெண்ட்ஸ் அதுலயே இருக்கும். ஓகே.